இன்றைய சாய் விசித்ரா மாரத்தான் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் விஜய் சேதுபதி. மொழிகளை கடந்து எல்லா ரசிகர்களாலும் விரும்பப்படுகின்ற நடிகராக இருக்கின்ற விஜய் சேதுபதி அறிமுகமான ஒரு சில ஆண்டுகளிலேயே தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி போன்ற பல மொழிகளில் நடிக்கக்கூடிய வாய்ப்பினை பெற்றவர். ஒரு கதை சொல்லிட்டா சார். இந்திய சினிமாவின் முன்னணி நடிகர்களோடும் முக்கியமான இயக்குநர்களோடும் பல படங்களில் இணைந்து பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்ற விஜய் சேதுபதி தன்னுடைய திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். விஜய் குருநாத சேதுபதி காளிமுத்து எப்போ விஜய் சேதுபதி ஆனார்? அது ட்ரை பண்ணும்போதே நன்றி சார். அப்படியா? புதுப்பேட்டைக்கு எப்போ கொடுக்கும்போது விஜய் குருநாத சேதுபதி எழுதி கொடுத்துருந்தேன். அப்போது பேர் பெருசாக இருக்குது, சுருக்கி கொடுன்னாங்க. ஸோ அதனால் விஜய் சேதுபதி அவ்வளோதான் அப்போ நடந்தது. ஆரம்ப கட்டத்தில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடித்த போது எப்படி இருந்தது உங்கள் மனநிலை? எதுவுமே தெரியாதுல்ல சார். அதனால் எந்த விதமான இதுவும் கிடையாது. இது எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிற ஆர்வம் மட்டும் தான் சார். சினிமா பார்க்குற பழக்கம் இல்லாதனால எனக்கு எதுவுமே தெரியாதனால இதெல்லாம் எப்படி நடக்குது, எப்படி ஒருத்தர் டைரக்டர் என்ன ஏது, அப்புறம் தான் பேசினா ஒன்லைன் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஸ்க்ரீன் பிளே, அப்புறம் கேரக்டர் வைக்கிற பேரில் கதை இருக்குது, இப்படி இப்படின்னு ஒன்றுனா சொல்லுவாங்க. அசிஸ்டன்டோட பேசும்போது பழகும்போது ஒரு ஒருத்தர்கிட்டையும் அதை புரிஞ்சுக்கிற ஆர்வம் தான் அந்த வழியோ. மற்றபடி என்னைக்காவது ஒரு நாள் அப்படி பெரிய ஆள் ஆகிடணும் அப்படின்ற கற்பனைலாம் இல்லை சார். அந்த மாதிரி இல்லை. ஏன் இல்லைன்னா எனக்கு தெரியாது, அதனால இல்லை. ஸோ இது எப்படி புரிஞ்சுக்க போகிறோன்னு மட்டும்தான் இருக்குது. வரும்போதும் அப்படி தான் இருந்தது. சரி, எனக்காக ஒரு நாள் இது புரிஞ்சிடும் அப்படின்னு இருந்தது. எனக்கு ஓரளவு லாஜிக்கலாக புரிஞ்சுப்பேன். எனக்கு ஓரளவு என்னால் ஒரு தியரட்டிக்கல் புரியுது கஷ்டம், எனக்கு லாஜிக்கலாக புரியும். அதனால் இதெல்லாம் வந்து என்னைக்காக ஒரு நாள் எல்லாருக்கும் புரிஞ்சு தானே வந்திருப்பாங்க. புரியாது பொண்ணு ஒரு ப்ராசஸ் தானே அங்கே இருக்கிறேன். அதனால் அதை எப்படி புரிஞ்சுக்கிறது இருந்தது. அதனால் கலெக்டிவ் ஆஃப் பீப்புள் நிறையா பேர்கிட்ட பேசி அவங்க பேசுகிறத கேட்டு, அவங்க டிஸ்கஸ் பண்ணலாம் கேட்டு, அப்புறம் அதில் நம்ம ஒன்று விஷயத்தை புரிஞ்சு வச்சுப்போம். ஓ, இது இப்படி தான் சொல்ல வராங்களோ, இதுதான் இருக்கும். திரும்ப அந்த விஷயத்தை பார்த்து இப்படி தான் நிறையா அப்படி தான் போச்சு. ஆனால் சினிமா தான் கோல் இல்லையா? இல்லை சார், இல்லை சினிமாலாம் கோல் சார். இல்லை சார், பின்ன காசு சம்பாதிக்க தான் கோல். அருமை. ஏன்னா அதுக்கு தான் வந்து நான். சரி, அதனால் மாதம் ஒரு 1.5-2 லட்ச ரூபா சம்பாரிச்சா போதுன்னு நினச்சி தான் வந்தது. அதுக்கு என்ன தெரியணும்ல, அப்படி தான் நினச்சி தான் வந்தது. வழி இப்படி ரூட் இப்படி போகணும்னு எதிர்பார்க்கல சார். முதல்ல 1-2 திரைப்படங்கள் நடித்ததுக்கப்புறம் துபாய் போயிட்டீங்க. அது நடித்தது வந்து காலேஜ் படிக்கும்போது ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக போனோம் சார். ஓ, இது பிரபுதேவ் சார் இந்த பி வாசு படம் நடிச்சது. அதில் 100 ரூபா சார். அங்கே நம்ம விஜயா வாங்கி ஸ்டுடியோவில் போச்சு. அருண் எங்கன்னு லவ் பேர்ட்ஸ். அப்புறம் இந்த படம் கோகுலத்தில் செய்தி வந்து அங்கே நம்ம ரேடியோ ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு பெரிய அரங்கம் இருக்குது. ஆமாம், அந்த அரங்கத்தில் அங்கேயும் 100 ரூபா தான் சார். அதுக்கு முன்னாடி +1 படிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு ஷூட் போனேன். அப்புறம் கிளாஸ் நான் ரொம்ப குள்ளம் சார். நீங்களே குள்ளனா மற்றவங்கள? இல்லை சார், என்ன என் கூட படித்தவங்களாம் 76, 77 பானு, நான் 79 பானு. இந்த 4.5 வயசு 5 வயசுன்னு சொல்லி சேர்ப்பாங்க இல்லையா சார், அந்த மாதிரி சேர்த்து அது. அதனால் அந்த ஏஜ் என் கிளாஸ்லேயே 79 பான் நானும் இன்னொரு பையன் மட்டும் தான் நினைக்கிறேன். மற்ற எல்லாருமே வந்து இப்போ ஜான்சன் பார்த்தீங்களா, அவன்லாம் 76. ஸோ அந்த வயசு இருக்கு இல்லையா, அந்த 15-16 வயசு டப்புன்னு அந்த ஒரு வளருவாங்கல்ல. அந்த எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப நாளாக ப்ரேயரில் முன்னாடி 1வது இருப்பேன், இல்லை 2வது இருப்பேன், அவ்வளோதான் இருப்பேன். துபாய் போனதும் பணம் சம்பாதிக்கணுன்ற கோல் தானே? ஆமாம் சார். குடும்ப சூழல் தான் சார் அது. புரியுது. குடும்ப சூழல் வந்து மிடில் கிளாஸு, கடங்காரங்க தொந்தரவு அப்படி இப்படின்னு இருக்கும் இல்லையா. அது ரொம்ப நாளாக ஃபேஸ் பண்ணுறது. முதல்ல 5வது வரைக்கும் இருந்தது வந்து பெரிய வறுமை. அது சத்துணவு சாப்பாடு தான். சம்டைம்ஸ் சாப்பாடு இருக்காது, உண்மையாகவே இருக்காது. அப்புறம் 6th அப்புறம் அப்பா இங்கே வந்தார், சென்னைக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் 6th தான் இங்கே
வந்து வாழ்க்கை கொஞ்சம் மாறிச்சு. அது ஒரு 4 வருஷம் திரும்பி அது வந்து அந்த ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஃபேஸ் பண்ணிருக்கும்போது என்னைக்காக ஒரு நாள் இது மாறணும், மாற்றணும், சரியாக போடணும் நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம்ல. இது மிடில் கிளாஸ் இருக்கிற வழக்கமான இதுதான். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அதுக்கு எடுக்கிற முயற்சிகள் இருக்கும்ல. பிஸ்னஸ் பண்ண ட்ரை பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது, காலேஜ் படிக்கும்போது பார்ட் டைம் வேலை பார்க்குறது, இங்கே வந்து டெலிஃபோன் பூத்தில் வேலை பார்த்துருக்கேன், ஐஸ்டைலில் வேலை பார்த்துருக்கேன். இந்த காருக்கு இதெல்லாம் போடுவாங்க, இப்போ கொஸ்டின் சர்வே எடுக்கிறது, ஆடிட் அசிஸ்டண்ட்டாக போகிறது. பார்க்காத வேலையே இல்லைன்ற அளவுக்கு நிறைய வேலை பார்த்துருக்கீங்க. இல்லை, எல்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். அது அதில் ஏதாவது வேலை பிடிச்சிருந்ததா? இல்லை சார், ஏற்பு இல்லை. ரெஸ்டாரண்ட் வைக்கணுன்ற கனவு இருந்தது எனக்கு. ஃபாஸ்ட் ஃபுட் வேலை பார்க்கும்போது ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு கனவு இருந்தது. தலைவன் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதை அன்றைக்கி அது ட்ரைலாம் பண்ணேன் நான். எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இடம் கொடுக்குறேன்னு சொன்னார். காசு தேட்டர் பக்கத்தில், இந்த விஜயா தேட்டர் பக்கத்தில் ஒரு சந்தில் ஒரு காம்ப்ளெக்ஸில் அவரோட இதில் தரேன்னு சொன்னார். இன்னொருத்தர் காசு தரேன்னு சொன்னார். அப்புறம் என்னன்னு தெரியல, 2 பேருமே தரல. ஒருத்தர் காசு தரேன்னு சொன்னார், அவர் ஒரு பில்டரு. அவர் பார்க்க இங்கே சாலிகிராமத்துக்கு வந்திருக்கேன் நான். இன்னொருத்தர் வந்து டீனரில் இருந்தார். ஸோ அவர் பார்க்க போயிருந்தேன். பட் மேபி சின்ன பையனாக இருக்கேன், அவங்க தவறாக எதுவும் நான் சொல்ல. நான் ரொம்ப சின்ன பையன், அப்போ எனக்கு 19 வயசு இருக்கும். ஸோ அதனால் அவங்க யோசிச்சதும் கரெக்டாக தான் இருந்திருக்கும். அப்போ நான் அதுக்கு போட்ட பட்ஜெட் வந்து 1,10,000 கடை வைக்கிறதுக்கு போட்ட பட்ஜெட் வந்து இன்னும் ஞாபகம் இருக்குது எனக்கு. சினிமாவில் சேர்ந்தால் பணத்தை சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற எண்ணம் எந்த காலகட்டத்தில் வந்தது? இல்லை, நான் எல்லா முயற்சியும் எடுத்து பார்த்துட்டு அது ஒன்றுமே இல்லை. இப்போ எல்லா கதவுகளும் அடைஞ்சிச்சு இல்லை உங்களுக்கு. இனிமேல் வேறு வழி இல்லை. நான் துபாயில் இருக்கும்போது ஆப்கானிஸ்தான் போகிறதுக்கு ஒரு இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு அங்கே வந்து 25,000 சம்பளம் இருந்தது. அந்த இன்டர்வியூ போகும்போது 75,000 சம்பளம் வந்தேன். வருஷத்துக்கு ஒரு ரூபா லீவு அப்படின்னு இருந்தது. செகண்ட் ரவுண்டில் ஃபெயில் ஆகிட்டேன். அது ஏதோ ஒரு செக்கோஸ்லோவாக்கியா கம்பெனி ரோடு போட கான்ட்ராக்ட், அந்த வாருக்கு அப்புறம். உங்கள் வாழ்க்கையில் நடந்த நல்ல ஒரு விஷயம் இது. ஏன்னா அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு வந்தேன். அதுக்கப்புறம் அங்கே வந்து இங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ண ட்ரை பண்ணேன், இன்டீரியர் டெக்கரேஷன் பிஸ்னஸ் பண்ண ட்ரை பண்ணேன். அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண ட்ரை பண்ணேன். எங்கள் அப்பா சிவில் நான் அவரை வச்சுட்டு பண்ணலாம், ஜாயின் வச்சல அப்படின்னு ட்ரை பண்ணோம். அப்புறம் அதுவும் எல்லா கதவுகளும் மூடிடுச்சு. அது அப்புறம் நான் தனியாக இன்டீரியர் பண்ணலாம், கிச்சன் அப்போது ஓரளவு பண்ண தெரியும். ஸோ ஃப்ரெண்டு ஒருத்தர் மூலமாக கற்றுக்கிட்டு தான் அவரோட சேர்ந்து ஒரு 2-3 ப்ராஜெக்ட் பண்ணோம். ஃபேன்சி ஸ்டோரு, இன்டர்நெட் சென்ட்ரு. ஸோ பண்ணோம். அதுக்கப்புறம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்புறம் அது வேணான்னு சொல்லி முடிவு எடுத்துகிட்டு அப்புறம் சரி நான் தனியாக பண்ணலாம் ட்ரை பண்ணி, அப்புறம் அதுவும் வேலைக்கு ஆகல. அப்புறம் தான் சரி ஓகே நமக்கு இது எதுவுமே வரல அப்படின்னு அப்புறம் அதை மூடிட்டு நான் முன்னாடி காலேஜ் படிக்கும்போது ஃபேண்டா இளமை புதுமைன்னு ஒரு ஷோ இருக்கும். அந்த ஷோவில் வந்து இவங்க சொர்ணமாலியான்னு நினைக்கிறேன், அவங்க ஒரு கூத்துப்பட்டை அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரியுது அதில் அப்படி ஒன்று இருக்குன்னு அப்போ பார்த்த ஞாபகத்துக்கு இருந்தது. சரி நம்ம அங்கே மாதிரி எங்கேயாவது ஒருத்தர் போய் சேருவோம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா நமக்கு தெரியாதுல்ல, அதனால் தொழிலை கற்றுப்போம் அப்படிங்கிறது. அது சேர்ந்து போக அது ட்ரை பண்ண தெரியல, அது எங்கே இருக்குன்னு தெரியல. அப்புறம் இங்கே நம்ம ட்ரஸ்ட் போகிறோம் பக்கத்தில் ஒரு ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸோ ஸ்டார் ஜெராக்ஸ் தான் வந்து அங்கே ஏதோ ஒருத்துக்கு ஜெராக்ஸ் எடுக்க போகும்போது கூத்துப்பட்டு அட்ரஸ் ஏதோ நாடகத்தை பற்றின ஒன்று ஒட்டி வச்சுருந்தாங்க. அப்புறம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க இங்கே கொட்டிவாரத்தில் இருக்கான்னு சொல்லி அப்புறம் அந்த பக்கம் போகும்போது அவங்கள பார்த்து அப்புறம் அங்கே சேரலான்னு கேட்டு அங்கே நடிப்பு கற்றுக்கலான்னு சொல்லி கேட்டபோது இப்போ கிளாஸ் எடுக்கிறதில்ல, நாங்கள் பேட்ச் மூடிட்டோம், அக்கௌண்ட் தான் தேவைன்னாங்க. ஸோ அதனால் எனக்கு சில சமயம் இது மாதிரிலாம் நம்புவோம். எப்படின்னா இப்போ வேறு வேலை பார்த்துட்டு இந்த வேலை பார்க்குறது எனக்கு ரொம்ப கஷ்டம். என்னால் அவ்வளோ தூரம் ஃபோக்கஸ் நான் பண்ணுறது கஷ்டம். அதனால் இப்போ ஒரு மொழியை கற்றுக்கணுன்னா அந்த ஊரில் இருந்தால் ஈஸியாக கற்றுக்கலாம்ல. கரெக்ட். அந்த மாதிரி இதை பேசுகிற ஜனங்களோட இருந்தால் நமக்கு புரியும்ல. வெறும் இது சிலபஸில் அப்படிங்கிறத தாண்டி அந்த பேசுகிற ஜனங்களோடு இருக்கும்போது அவங்க பேசுகிறது, டிஸ்கஸ் பண்ணுறது, போர் அடித்தா என்ன பண்ணாலும் ஏதோ ஒரு வகையில் அதை பற்றி தானே பேசுவாங்க அப்படின்னு ஒரு கணக்கு இருந்தது. அதனால் ஸோ வீட்டுக்கு தெரியாமல் போய் அங்கே சேர்ந்துட்டேன் அக்கௌண்ட்டாக. வேலை தேடி கொண்டிருந்த காலகட்டத்திலேயே காதல் துபாயில் இருக்கும்போது தான் சார் அங்கே யாகு சேட்டில் மீட் பண்ணோம். ஒரு 5 மாதம் செலவு பண்ணோம். அப்படியே கல்யாணத்துக்கு வந்தேன். தான் 5 மாதத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி அங்கே நேரில் கல்யாணத்தை நேரில் பார்த்தேன். அது மாதிரி பார்த்தது. வா அது ஏமா சார் அருமை. பேசணும், பிடிச்சிருந்தது, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன். சரி நாங்கள் அப்புறம் ஆக்சுவலாக அவங்க வேலை பார்த்தனால தான் கொஞ்ச நாள் ஓடிச்சு. அவங்க வேலை ஹெச்ஆராக இருந்தாங்க. கடைசியாக நானே அப்புறம் கேட்டிருக்கேன் எந்த தைரியத்தில் கல்யாணம் பண்ணிட்டேன். என்ன சொன்னாங்க? அவங்ககிட்ட பதிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் நினச்ச மாதிரி கூத்துப்பற்ற உங்களுடைய நடிப்பு திறனை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு உதவியாக இருந்ததா? இல்லை சார், எனக்கு முதல் திறமையே கிடையாது சார். நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சார். அருமை. அதோட என்ன இருக்குன்னு இருக்குல்ல சார். பேசிக் இப்போ வண்டி ஓட்ட டிரைவிங் கற்றுனா டிரைவிங்னா என்னன்னு தெரியணும்ல.
இப்போ பிளாங்காக போகிறீங்க. பிளாங்காக எதுவும் தெரியாது இருக்கிறது இல்லை சார். அடடா. எதுவுமே தெரியாமல் இருக்கிற இன்னசென்ஸ் வந்து ரொம்ப நல்லது சார். தெரிஞ்சால் தான் சார் பாருங்க. உண்மை. தெரிஞ்சு ஆசையும் கனவு வந்து எனக்கு சொல்ல வரேன். இது எல்லாருக்குமே தான். மேபி ஏன்னா அது டயர்ட் ஆக்காமல் இருக்கும். அதனால் அது உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட எக்ஸைட் பண்ணும். தெரியாத பண்ணும்போது இப்போ பசங்களோட பேசும்போது, நடிகரோடு பேசும்போது, யார் இந்த பாபு இருக்கார், இப்போ நிறைய பேர் இருக்காங்க, முருகதாஸ் தான், ஆனந்த் சாமி இருந்தாப்புல, சாந்தா, குரு சோமசுந்தரம், குரு சோமசுந்தரத்தோட பேசிட்டு இருக்கும்போது அவருக்கு ஞாபகம் இருக்குமா தெரியாது. பட் ஆனால் அப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன். அவர்கிட்ட மாடியில் உட்காந்து பேசினேன். சும்மா எப்படி சும்மா டயலாக் பேசுகிறாங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரொம்ப நல்ல ஸ்டேட்மெண்ட். அவர் இன்னொருத்தங்க எழுதின வசனம் அது நம்ம சொந்த வசனத்தை போல் பேசணும் அப்படின்னு சொன்னாப்புல. எனக்கு சொன்னார். ஆனால் எனக்கு அது புரியலை. ஆமாம்ல, அது எப்படி டப்புன்னு எப்படி புரியும்? பார்க்குறது சிம்பிளாக இருக்கும். இப்போ புரியுது, அது தெளிவாக சொல்லியிருக்காரு. அவர் தெளிவாக தான் சொல்லியிருக்காரு. எனக்கு அப்போ போன போது பாபு வந்து இப்போது பாஞ்சாலி சபதம், பாரதியாரோட பாஞ்சாலி சபதம் நாடகம் ரிஹர்சல் போய்ட்டுனப்போ தான் சேர்ந்துருந்தேன். அப்போ பாபு ஒரு உடான்ஸ் ஒன்று அடித்து வந்து நான் தான் பீமன் அப்படின்னாரு. பார்க்கவே நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு பயம் இருந்தது. இப்போ அவரெல்லாம் ஆனால் பார்க்கும்போதெல்லாம் நம்மளாம் இந்த மாதிரிலாம் என்றைக்கு பண்ணுறது அப்படின்லாம் இருந்தது. இன்னொருத்தர் பிரகாஷ்னு ஒருத்தர், அவர் இப்போ இல்லை, இறந்துட்டார். அவர் வந்து அந்த மேடம் டைரக்டர் மேடத்தை வந்துட்டு மேடம் 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 இப்படி ஒரு 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 பல மாடுலேஷன்லாம் அந்த மேடம் சொல்லிட்டு இருந்தார் சார். அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ ஜெயராஜ் சார் இருந்தார். இப்போ அவர் தியேட்டரில் அப்படின்னு வச்சுருக்காரு நினைக்கிறேன். அவர் தான் ஃபஸ்ட்டு பேசும்போது யாரை மாதிரி நடிக்க வரும்னு கேட்டார். ஏன் நான் நினச்சி முன்னாடி பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தியாகு சார்லாம் சில படங்கள்லாம் நடிக்க ட்ரை பண்ணார். பாலைவன சோலையானத்தில் ஏதோ ஒரு படத்தில் வந்து இமீடியட் பண்ணுவாங்க. ஆமாம், சிவாஜி சார் வசனம், ரஜினி சார், இந்த 4 பேரை பண்ணுவாங்க. நான் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு எதுவும் வந்ததில்லை. சொன்னேன் இல்லை சார், எனக்கு யார் மாதிரி வராது சார் அப்படின்னு. அப்புறம் உனக்கு ஒன்றை மாதிரி தான் நடிக்க வரும் இல்லை ப்ளஸ் அப்படின்னு. எனக்கு பெரிய சில சமயம் இந்த மாதிரியான ஏதோ ஒரு வார்த்தை எல்லாம் இருக்குல்ல சார், இது வந்து ஒரு பெரிய ஒரு ஞான கதவை திறந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படும். அது முன்னாடி வந்து அது ஒரு பிறப்பில் இருக்கக்கூடிய திறமை, இவரெல்லாம் வந்து கடவுள்கிட்ட அருள் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு நான் நிறைய பேரை பார்த்து நினச்சிருக்கேன். இப்போ சில குழந்தைங்க திருக்குறளை ஒப்பிக்கும், சில பேர் பிறவிலே ஓவியம் வர தெரியும், சில குழந்தைங்க பாடுவோம். இது மாதிரி பிறவி திறமைகளை போல தான் இதுவும் நான் நினச்சிட்டு இருந்தேன். இவர் சொன்னபோது அது பெரிய இதுவாக இருந்தது. அப்படின்னு ஒன்று சொன்னாங்க, இது இங்கே கூத்துப்பாட்டில் கொடுக்கறது நடிப்பு பயிற்சி அல்ல, நடிகனுக்கான பயிற்சி. அந்த பயிற்சியின் மூலமாக தான் நடிகன் நடிப்பு உணர முடியும், நடிப்பை சொல்லித்தர முடியாது அப்படின்னு. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு பெரிய அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துச்சு. அப்படின்னா எல்லாராலையும் புரிஞ்சிக்கக்கூடியும், அது புரிஞ்சுக்கிற பாதையில் போனால் புரிஞ்சுக்கலாம் அப்படின்றது. ஸோ அதுதான் அப்போ இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து இன்னும் நிறைய எஜுகேட் பண்ணுச்சு. அப்போது சில சமயம் இதெல்லாம் அப்சர்வேஷன் பேசிப்பாங்க, அது எப்படின்னு எனக்கு தெரியாது. இப்போ என் வீடு கோடம்பாக்கத்தில் இருந்து, காளி கோயில் பக்கத்தில் இருந்து, ஆஃபீஸ் சினிமா நகரில் இருந்து ஒரு மாதத்துக்கு நான் வாட்டுக்கு சரி அப்சர்வ் பண்ண சொல்லி சீக்கிரம் நடந்து போக ஆரம்பித்தேன். முன்னாடி நடந்து போயிருப்போம், ஆனால் நடந்து போனேன். சும்மா மக்களையும் மரங்களையும் தெருநாய்களையும் குழந்தைகளையும் டிராஃபிக் நிற்கிற மனுஷங்களையும் சும்மா வேடிக்கை பார்க்குறதுன்னு சொல்லி ஒரு மாதம் சும்மா நானே எனக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கிடந்தேன். நான் வாட்டுக்கு அப்படி இப்போ வரைக்கும் எனக்கு அந்த பழக்கம் இருக்குது. டிராஃபிக் நிற்கிற மனிதர்கள்லாம் பார்த்துட்டே இருப்பேன். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு கதை இருக்கும். பார்க்கும்போது ஒரு சீனோட ஆஃப் ஓப்பனிங் மாதிரியே இருக்கும். எல்லோரும் சும்மா நிற்க மாட்டாங்கல்ல, ஒரு முகங்கள்ட்டும் பின்னாடி எதையோ ஒன்று சுமந்து இன்னொருத்துக்கு போகிற ஒரு ஃபீல் இருக்கும். நல்ல மனிதர்கள் பார்க்குறதுலாம் பிடிக்கும். அது மாதிரி இப்போ வரைக்கும் அந்த பழக்கம் ஒட்டிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல டைரக்ஷனில் வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் நான், வேறு ஒன்றும். அப்போ உங்களுக்கு ஆதர்ஷ நடிகர் அப்படின்னு யாராக இருந்தாங்களா? இப்போ இருக்கிறாங்க சார், இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க சார். அப்போ எனக்கு தெரியாது. ரஜினி ஃபேன், கமல் ஃபேன்லாம் பார்ப்பேன் நான். ஆனால் எனக்கு தெரியாது, அவர் உண்மையாகவே எனக்கு தெரியாது, எனக்கு புரியாது. தெரியாத எனக்கு புரியாது எதனால் அப்படின்னு. அப்புறம் எனக்கு இது புரிஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ அவருடைய வேலைலாம் வந்து எவ்வளோ பிரம்மாண்டமானது அப்படின்னு நான் நிறைய பேர் ரசிக்கிறேன். ஆனாலும் திரைப்படங்கள்லாம் விரும்பி பார்ப்பீங்களா அப்போ? அதுவும் இல்லையா? இல்லை சார், எனக்கு அந்த பழக்கம் இல்லை சார். எனக்கு அப்படி போகிறது, அந்த எக்ஸைட்டடாக போகிறது அப்படிலாம் இல்லை கிடையாது. அப்படிலாம் இல்லை. சும்மா எனக்கு அந்த மாதிரி எனக்கு தெரியாது. ஒரு படம் பார்த்தா நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு கூட சொல்ல தெரியாது. அப்புறம் யாராவது நான் அழுதுருவேன். அதனால் சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து எமோஷன் ஃபில்ம்லாம் எனக்கு கூட்டு போக மாட்டாங்க, ரொம்ப சென்சிட்டிவாக நான் இல்லைன்னு சொல்லிட்டு. தென்மேற்கு பருவக்காற்று படத்தில் வாய்ப்பு கிடைத்த போது எப்படி இருந்தது? இதை தேத்திர முடியும், இதில் நடிச்சிடலாம் நம்பிக்கை இருந்தது? இல்லை, அப்போ எனக்கு நடிப்பு எனக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ புரிஞ்சிச்சு சார். அப்போ எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. நான் இந்த சினிமா புரிஞ்சுக்கிற நானே அப்போல்லாம் 2-3 கதைகள்லாம் எழுதி நான் சும்மா சொல்லிகிட்டு இருப்பேன். நான் கதையெல்லாம் எழுதி
சினிமா பற்றிய புரிதல் எந்த காலகட்டத்தில் வந்துன்னு சொல்லலாம் அப்போ? அப்படி அதான் சார் 2004 ஆரம்பிச்சது சார். ம் புதுப்பேட்டை போனது, பார்த்தது. செல்வா சார் ஷூட்டிங்கில் பார்ப்பேன். ம் ஸோ அப்போ தனுஷ் நடிக்கும்போது, ஓ இந்த பையனுக்கு புரிஞ்சிருக்குல்ல அப்படின்னு எனக்கு அவர் பண்ணும்போது பார்க்கும்போது, ம் ஏதோ ஒரு இடத்துல புரிஞ்சிருக்குல்ல கரெக்ட். அப்படின்னு. ம் அப்போ புரியுறது தானே இருக்குது அப்படின்னு தெரியும். செல்வா சார் இப்போ சொல்லி தருவார், எல்லாருக்கும் சொல்லி தருவார். ம் எங்கள் ஷூட்டிங்கில் அதை போய் வேடிக்கை பார்ப்பேன், இவங்க நடிக்கிறத போய் பார்ப்பேன். நானும் இன்னொரு ஃப்ரெண்டு மித்துன் தான் 2 பேரும் போய் பார்ப்போம். அப்புறம் மித்துன் அவரோட அசிஸ்டன்ட் செஞ்சுட்டாங்க. ஸோ அப்படி இதை புரிஞ்சுக்கிற அட்டம்ப்டில் அந்த மாதிரி போச்சு. அப்புறம் வந்து செல்லியன் சார் கேமராமேன் வந்து உலக சினிமான்னு விகடனில் எழுதிட்டு இருந்தார். ம் அதை பார்த்துட்டு போயிட்டு சத்யா பஜாரில் வந்து அந்த படங்களோட டிவிடி வாங்கிட்டு வந்து அந்த கதைகளை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுவேன். இப்படி செல்ஃப் டாட் தான் எல்லாத்துலேயும். ஸோ அதனால் அது இப்போ வரைக்கும் அது ப்ராசஸ்லாம் இருக்க ஒழிய அது புரிஞ்சிருச்சுன்னு சொல்கிற இடத்துல இல்லை. இப்போ வரைக்கும் அது பட் அந்த அந்த சர்ப்ரைஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இது புரிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியல. பட் ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு டப்பிங் யூனியன் கார்டு எடுத்தேன். ஏன்னா ஒருவேளை வாய்ப்பு இல்லாமல் போச்சு, நான் டப்பிங் போய் பொழைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு. அப்போது ஆக்சுவலாக வந்து தமிழன் டிவின்னு ஒரு டிவியில் வந்து மலையாள படம், மோகன்லால் சார் படம், இந்த மாதிரி அவருடைய படங்கள்லாம் மலையாள படம் வந்து டப் பண்ணி போடுவாங்க. நம்ம சினிமா பேசினா க்ரௌட் பேசினா 400 ரூபா சார். 400 ரூபா 10% யூனிட் 360 ரூபா கையில் கொடுப்பாங்க. அங்கே வந்து கேரக்டர் கொடுப்பாங்க. இப்போ ஒரே படத்தில் 2 பேருக்கு பேசலாம். நான் அந்த மாதிரி மோகன்லால் சாருக்கும் பேசியிருக்கேன், முரளி சாருக்கும் பேசியிருக்கேன். எனக்கு என்ன இருந்ததுன்னா, அந்த மாதிரி கிரேட் ஆக்டர்ஸுக்கு வந்து பேசும்போது அவங்க டைமிங் புரியும் நமக்கு அப்படின்னு நினச்சிப்பேன் நான். அது எனக்கு இப்போ புரிஞ்சுக்கிறது வசதியாக இருந்தது. அதுக்காக அப்போ 750 ரூபா தான் கொடுத்தாங்க. எனக்கு அது பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த 400 ரூபாயோட அந்த 750 ரூபா வந்து எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்து கொடுக்குற மாதிரி தான் இருந்தது. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி ஒரு 2 படங்களுக்கு பேசியிருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன படத்துக்கு ஒரு ஹீரோக்கு பேசியிருக்கேன். அப்புறம் நான் ஹீரோ ஆனதுக்கப்புறம் ஒரு ஹீரோக்கு பேசியிருக்கேன் நான். அவர் மலையாளி, அவர் தமிழில் இங்கே மதுரையில் நடக்கிற மாதிரி ஏதோ கதை அது. ஸோ அதனால் வந்து டப்பிங் கூட பேச வச்சாங்க. அதுக்கு பேசியிருக்கேன் நான். டப்பிங் வந்து ஒரு பெரிய லெசனை டீச் பண்ணிச்சு. நல்ல அனுபவத்தை கொடுத்தது எனக்கு டப்பிங். ஏறக்குறைய ஒரு நடிப்பு பயிற்சி கிடைக்கக்கூடிய இடம் தானே அதுவும். ஆமாம் சார். அது இல்லை சார், எல்லா இடத்துலையும் இருக்குது சார். நம்ம அதை என்னவா பார்க்குறோன்னா எல்லாருக்கும் தேவையான எல்லாம் எல்லா இடத்துலையும் இருக்குது நான் நம்புவேன் நான். ஆனால் அதை நமக்கு தேவையான ஃபார்மில் அதை பார்த்தோன்னா அது வந்துடும் தான் நினைக்கிறேன் நான். ஸோ இருக்கும்போது அதோட ஆதாரம் எங்கே இருக்குது அப்படிங்கிற தேடல் தான் இருந்தது இல்லையே. ஏன்னா புரியணும்ல. ஸோ அது அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் போய் ஃபோட்டோஸ் கொடுத்தது, சென்னை ஃபிலிம் ஸ்கூலு இங்கெல்லாம் போய் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன் நான். நம்ம ஃபில்ம் இன்ஸ்டியூட் அங்கெல்லாம் போய் ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம படம் போனால் ஹீரோ ஃப்ரெண்டு அந்த மாதிரி தான் இருக்கும். ஷார்ட் ஃபிலிமில் நம்ம தானே ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கு அங்கே போய் கொடுத்து காசுலாம் வேணாங்க சும்மா கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஒரே ஃபார்மில் நான் ட்ரை பண்ணதில்லை. எனக்கு புரிகிற ஃபார்ம் எதுன்னு தெரியல. ஒருத்தருக்கு ஒரு மாதிரி புரியும். ஸோ எனக்கு எந்த மாதிரி புரியும்னு எனக்கு தெரியாது. அதனால் நான் வந்து அதை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்துட்டு இருப்பேன். இப்போ நீங்கள் எனக்கு ஒரு விஷயம் சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறதும் என்னவாக இருந்து அவர் எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு நீங்கள் சொல்கிற வார்த்தையிலேருந்து புரிஞ்சு பார்ப்பேன். அது எனக்கு ஏற்ற ஃபார்மில் எப்படி மாற்றிக்கிறது இப்படின்னு தேடிட்டு இருப்பேன் சார் நான். இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இது மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. புக்கு கதைகள்லாம் குமுதம் விகடனில் கதை படிக்கிறது, அப்புறம் அதை கதையை பார்த்து அதில் இருக்க கேரக்டர்ஸ் மாதிரி போய் ஃபோட்டோ எடுக்கிறது, அந்த மூடை நினச்சிட்டு போய் ஃபோட்டோ எடுத்து பார்க்குறது. அப்போ ஏதோ ஒரு இன்டர்வியூ யாரோ ஒருத்தர் திட்டிருந்தார் இதில் புக்கில் வந்து தான். அப்போ ஏதோ அவருக்கு நடிப்பு கண்ணில் வரல அப்படின்னு அவர் பேசியிருந்தாங்க. அது ரொம்ப முக்கியம் போல சொல்லி அப்புறம் வந்து எல்லாத்தையும் அங்கே ஃபோக்கஸ் பண்ணி வைக்கிறது எப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ இதை நடந்து போகும்போது ஒரு மரமோ ஒரு நாயோ இல்லை ஒரு குழந்தையோ பார்த்தோன்னா அவங்க இல்லாத இடத்துல அதை இமேஜின் பண்ணி பார்க்குறது. இந்த மாதிரி இதெல்லாம் என்னென்ன பார்க்கணும். சில க்ளோஸ்அப் ஷாட்லாம் பார்த்தா ஆளுங்க இல்லாமல் நடிப்பாங்க இல்லையா, அவங்க எப்படி அவங்க ஆளுங்க இல்லாமல் பார்த்து நடிக்கிறாங்கன்னு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இப்போ உங்கள் திரை வாழ்க்கையில் மிக முக்கியமான கட்டம் இந்த நாளை இயக்குனர் வந்து அப்போ மணிகண்டன் வந்து வேற ஒருத்தர் நண்பர் மூலமாக வினோத் மேனன் சொல்லிட்டு அவன் கூத்துப்பட்டில் இருந்தாங்க. அவன் மூலமாக தான் மணிகண்டன் எனக்கு அறிமுகம். மணிகண்டனோட ஃப்ரெண்டு நாசர், எனக்கு ஒரு நண்பர் தான். நாசர் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவன் சொன்னான், ஃபோட்டோ ஃபஸ்ட்டு மெயில் பண்ணுறேன், நேரில் கொஞ்சம் சுமாராக தான் இருப்பேன், ஃபோட்டோ நல்லா இருப்பேன் பாருங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு அனுப்பிட்டு ஃபோட்டோ பார்த்து கூப்பிட்டாரு. அப்புறம் என்னை வச்சு இங்கே தான் பக்கத்தில் ஒரு ஆடிஷன் பண்ணாங்க ஷார்ட் ஃபிலிமுக்கு. அப்போ தான் இந்த 5D கேமரா மணி யூஸ் பண்ணுறாரு. நான் நினச்சேன் யார் இவங்க, என்னது இது, ஃபோட்டோ எடுக்கிற கேமராவில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க, எப்படி எடுக்க முடியும், இப்படிலாம் யோசிச்சுட்டு நான் நடிச்சுட்டு போயிட்டேன்.
அவர் மணி வீட்டுக்கு கூப்பிட்டு என்னை அதை எடிட் பண்ணி காமிச்சார். அந்த பிரமாதம் வந்தது. அப்படியே நான் எனக்கும் மணிக்கு அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிடுச்சு. அப்புறம் கார்த்தி வந்தார். கார்த்தி கதை சொன்னார். ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதா இருந்தது. ஃபஸ்ட்டு சொன்ன ஷார்ட் ஃபிலிம் துருன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம். ரொம்ப காமெடியானது. நல்லா இருக்குது, எனக்கு காமெடி வராதுன்னு சொல்லி நான் குரு சோமசுந்தரத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். கூத்துப்பேட்டில் குரு சோமசுந்தரம் ஒருத்தருக்கார், நல்லா நடிப்பார், இந்த மாதிரி இந்த ஆக்டர் வேணால் சொல்கிறேன் அப்படின்னு. மணி தான் சொன்னார், உங்களுக்கு தான் வரும் வாங்க அப்படின்ட்டாப்ல. எனக்கு இந்த பழக்கம் இருக்குது. நான் மதிக்கிற அவங்களுக்கு அறிவு இருக்குன்னு நம்புகிறவங்க சொன்னால் என்கிட்ட இல்லைன்னா கூட நான் நம்பிடுவேன். குட். ஏன்னா அவங்களுக்கு அறிவு, அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு தெரியும். எனக்கு என்னை பற்றி தெரியாமல் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி யாராவது சொல்லும்போது இப்போ வரைக்கும் எனக்கு அப்படி யாராவது சொன்னால் ரெக்கக்னைஸ் பண்ணால் எனக்கு வந்து ஓ நம்மகிட்ட இருக்கு போல இருக்குது அப்படின்னு நம்ப அந்த நம்பிக்கையை கையில் வச்சுக்கிட்டு முன்னாடி போயிடுவேன். ஸோ எனக்கு அன்றைக்கி என் மேலே சுத்தம் நம்பிக்கை இல்லை. ஆனால் மணி என்னை நம்பினாருங்கிறது இருந்தது. அதோட பலனாக அந்த ஷார்ட் ஃபிலிம் முடிஞ்சு டப்பிங் முடிக்கும்போது கார்த்தி என்கிட்ட அன்றைக்கி 1500 2000 கூட கொடுத்தார். உங்களுக்கு கொடுத்துறேன்னு நினைக்கிறேன் பேமெண்ட்டு அப்படின்னு சொல்லி டப்பிங் முடிச்சுட்டு இன்னொரு கூட காசு கொடுத்தாரு கார்த்தி. அதுவே அன்றைக்கி ஒரு பெரிய விருது போல தான் இருந்தது. அப்புறம் கார்த்தியோட அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் மொத்தமாக 6 நினைக்கிறேன். 6ல் 4 நடிச்சேன்னு நினைக்கிறேன். 4 நடித்தேன். துரு, ராவணம், பெட்டிகேஸ், நீர். நான் எல்லாம் பாபி 2 நடித்தேன் நினைக்கிறேன். பாபி வந்து ராஜாராணி. பாபி ராவணத்துலேயே இருப்பாப்புல. ஆனால் ராஜாராணியும் பிளாக் அண்ட் ஒயிட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் பாபி ரொம்ப நல்லா நடிச்சிருப்போம். ஸோ அப்படி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து மணியோட விண்டுன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடித்தேன். 20 நிமிஷம் இருக்கும், அது 25 நிமிஷம் இருக்கும். அது ஒரு 10 நாள் போய் ஜல்லிப்பட்டியில் எடுத்தோம், தேனி பக்கத்தில். நைட் டியூட்டி பார்த்து வர ஒரு போலீஸ்காரன் அங்கே ஊரில் மலை மேலே ஒத்த மரத்தில் ஒரு பணம் தொங்குது, அது பாறை பார்க்குறது. ஸோ அந்த ஷார்ட் ஃபிலிம் அதெல்லாம் ஒரு நல்ல, நான் மட்டும்தான் இருக்கேன். இந்த பணமாக பாபி நடித்தாப்புல. ஸோ அது ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது ஒரு மாதிரி ஒரு கலெக்டிவ் ஆஃப் ஒரு நாலேஜ் இருந்தது. ஸோ அதனால் தென்மேற்கு பருவக்காட்டு வர்றதுக்கு முன்னாடியே என்னை 2-3 படத்துக்கு ஹீரோவாக கூப்பிட்டு 2 செலக்ட் ஆகி ரிஜெக்ட்லாம் ஆகியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு முதல்ல சொல்லும்போது எக்ஸைட்மெண்ட்ஸ் இருந்தது. இப்போ இது வரும்போது பெருசாக எக்ஸைட்மெண்ட் இல்லை. இதை ஒழுங்காக பண்ணுவோமா பண்ணிடணும் அப்படின்னு மட்டும்தான் இருந்தது. ஏன்னா இது 4 நாள் நடந்துச்சு, ரொம்ப நாள் இழுக்கவே இல்லை. சீன் சார் பார்த்தாங்க, அப்புறம் சாயந்தரம் கூப்பிட்டு ஃபோட்டோ எடுத்தாங்க. அடுத்த நாள் ஒரு நாள் கேப்ட்டு, அதுக்கு அடுத்த நாள் வந்து கூப்பிட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க. அதுக்கு அடுத்த நாள் டிக்கெட் போட்டாங்க. அப்புறம் கிளம்பி வந்துடுன்னு சொல்லிட்டாங்க. நான் கிளம்பி போனேன். நைட் ஃபுல்லாக ட்ரெயினில் தூக்கம் வரல. இப்போ ஸ்கிரிப்ட் புக்கை எனக்கு கொடுத்தாரு, படித்தேன். படிச்சுட்டு அவர் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணார் சீனி சார். வந்து ஃபஸ்ட்டு படம் நடிக்கிறவனுக்கு ஒருத்தனுக்கு புக்கு கொடுத்து அப்புறம் என்கிட்ட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணார், என்ன நினைக்கிற ஸ்கிரிப்டை பற்றி அப்படின்னு சொன்னேன். நான் ஸ்கிரிப்டை பற்றி அவர்கிட்ட நாங்கள் ஒரு மணி நேரம் கிட்ட பேசியிருக்கோம், கதையை பற்றி. எனக்கு கொடுத்த புக்கை படித்து நாங்கள் 1 மணி நேரம் பேசுவோம். இருக்குது சார். ஒரு சீன் கேள்வியாகவும் ஒரு சீன் பதிலாகவும் இருக்குது சார், ரொம்ப கிரிப்பாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி அப்புறம் அதை பற்றி அதுக்கு முன்னாடி இதெல்லாம் இந்த 6 வருஷத்தில் அந்த ட்ரைனிங் ஒருத்தரையும் பார்த்தது பேசினது எல்லாம் இருந்தது அந்த அனுபவத்தில். ஸோ அப்போ இது புரிஞ்சதுனால ஒரு ஸ்கிரிப்ட் ஒரு ஆக்டருக்கு புரியும்போது கதையோட மூடும் புரியும். அப்போது அது ஒரு பெரிய லேயர், ஒரு சீனோட பெரிய லேயர் வந்து உள்ளே போச்சுன்னா அதுக்கப்புறம் மேலே தூர் வேலை தான். ஸோ அது ரொம்ப முக்கியம்னு நான் தெரிஞ்சது. அதனால் அது போச்சு. எனக்கு ஒரு 3 நாள் வந்து டெஸ்ட்டாங்க, எனக்கு தெரியாது. சீன் சார் அப்புறம் சொன்னார், சீன் சார் சொன்னார் 3 நாள் கழிச்சு. அப்புறம் அங்கே நான் நடித்ததை வந்து டெவலப் பண்ணி பார்த்து அங்கே போட்டு பார்த்துருக்காங்க. டெஸ்ட்னா எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பார்க்குறது தான், மற்றபடி அவர் கன்ஃபார்ம் பண்ணி தான் கூப்பிட்டு போனாங்க. முதல் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு நம்பிக்கை விட்டு விதத்தில் இருந்தது அந்த படம் எனக்கு அந்த படம் எப்போயுமே இப்போ வரைக்கும் எனக்கு அந்த படம் ரொம்ப க்ளோஸ் டு ஆர்ட் ஃபிலிம்ஸ் தென்மேற்கு பருவக்காட்டு. ஏன்னா வாய்ப்பு தேடுற அத்தனை பேருக்கும் இந்த மாதிரியான ஒரு படம் முதல் படம் அமையுமாங்கிறது அது பெரிய ஆச்சரியமும் வரமும் தான். அப்படி ஒரு படம் கிடைக்கிறதுங்க. இன்ன வரைக்கும் நான் தேனி பக்கம் ஷூட்டிங் பண்ணால் எனக்கு அதுக்கு முன்னாடி நிறையா படம் பண்ணிட்டேன் நான். ஆனால் இன்னமும் தென்மேற்கு பருவக்காட்டில் நான் நடித்த அந்த அனுபவம் அப்படியே இன்னும் ஈரமாகவே இருக்குது. அந்த இருந்த நாட்கள், அந்த தங்கின ஹோட்டலு, அந்த ஹோட்டல் முனையில் தேனி இன்டர்நேஷ்னல் ஹோட்டலு முனையில் லெஃப்ட்டில் டீ கடை இருக்கும். அங்கே அவங்க காலைல பட்டாணியும் சுண்டல் விற்பாங்க, கேசரி இருக்கும். இப்போ வரைக்கும் எனக்கு அது வந்து இன்னும் ரொம்ப க்ளோஸ் டு ஆர்ட் தான் அந்த படம். ஸோ எனக்கு அந்த படம் வந்து நம்ம ஹீரோ ஆகிட்டோமா அப்படிங்கிற ஒரு, இவெல்லாம் உருப்படுவானா அப்படின்லாம் ஒரு கேள்வி இருக்குல்ல, நமக்குள்ளேயே பயம்லாம் இருக்குல்ல. அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பதில் அந்த படம் கொடுத்துச்சு. அந்த படம் கமிட்டான சந்தோஷமும், அந்த படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகி அது வெற்றிகரமாக போன சந்தோஷமும் எல்லாமே வந்து முதல்ல என்னை வந்து ஓகே நம்ம ஒரு படம் நடிச்சிட்டோம், அந்த திருப்திக்கு ஃபஸ்ட்டு வந்துருச்சு. சினிமாவுக்கு வாய்ப்பு தேடிட்டு இருந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் போகல.
நம்ம ஒரு ரொம்ப நல்ல படத்தில் நடிச்சிட்டோங்கிறது வந்து ஒரு படங்கிறது ஒன்று, அதுவும் ரொம்ப நல்ல படமாக நடிச்சிட்டோங்கிறது வந்து பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அது அதுக்கு மேலே அதுலேருந்து நான் இவரும் வாழ்க்கை என்ன அப்படிலாம் கேள்வி வரல. நடிச்சிட்டேன் நான். அதுக்கு அது 3 தேசிய விருது வாங்கிருச்சு. ஆமாம். அப்படின்னா அது இன்னமும் வந்து பெரிய பாக்கியமாக தான். நீங்கள் ஆரம்பத்தில் நடித்த வர்ணம் படத்தெல்லாம் இப்போ போட்டு பார்ப்பீங்களா? இல்லை, நான் இப்பயும் நான் நடித்த படத்தை பார்க்குறது எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். எப்பயாவது ஏதாவது ஒரு சீனை பார்ப்பேன், ஆனாலுமே கூச்சமாக இருக்கும். உங்களுடைய திரை வாழ்க்கையினுடைய ஆரம்ப கட்டத்தில் பிட்சா, நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், இதுக்கு தானே ஆசைப்பட்ட பாலகுமாரா, இது போன்ற படங்கள்லாம் மிக முக்கியமான படங்கள். 4 படமே எனக்கு நடிக்கும்போது தெரியும் அது ஷோ ஷாட் ஹிட். சூதுகம் மட்டும்தான் எனக்கு தெரியாது. வா, அந்த படத்தோட கதை எனக்கு புரியவே இல்லை. நலன்ட்ட பலமுறை சொல்லியிருக்கேன், சத்தியமாக எனக்கு உங்கள் ரைட்டிங் புரிய மாட்டேங்குதுல எனக்கு. நடிக்கும்போது புரியாமல் புரியாது. அதில் எனக்கு என்ன இருக்குது. நான் சொன்னேன் ஆக்சுவலாக வந்து 2020 வந்து அவருக்கு நான் மெசேஜ் போட்டேன். நான் இன்னும் என்கிட்ட அந்த மெசேஜ் கூட இருக்குது. காதலும் கடந்து போகும் எனக்கு புரியல. நான் சொன்னேன், ஏன்னா அவர் மேலே எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. அது மேலே அவர் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் விஜய் டிவிக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணேன். அப்போ நான் சொன்னேன், நான் இதெல்லாம் இப்போ எனக்கு புரியுது, எனக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் ஒழுங்காக பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒரு ஆடல் பாடல்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடித்தோம். 2020 செப்டம்பர் கிட்ட நாங்கள் போனோம் ஷூட். அப்போ நான் சொன்னேன் அவர்கிட்ட, நான் இன்னொரு சான்ஸ் கொடுத்தலவா, எனக்கு உங்கள் ரைட்டிங்கை நான் முடிஞ்ச அளவுக்கு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அது ஒரு ஃபார்ம், அது 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 எப்படின்னு சொல்கிறது எனக்கு தெரியல. அவரோட டைமிங் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அது டெலிவரி பண்ணி அது நார்மல் ஆக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ அதனால் அந்த 3 படம் வந்து தெரியும். சூதுகம் நல்லா வந்து மற்ற எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. படம் முடியும்போது எல்லோரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சீனில் என்ஜாய் தான் பண்ணோம். ஆனால் அது கன்ஃபார்மாக ஹிட்டுன்னு மட்டும் நல்லா தெரியும். ஏன்னா அது வந்து நடுவில் கொஞ்சம் பார்த்தா பயம் இருந்துச்சு எனக்கு. நடுவில் கொஞ்சம் பார்த்தா வந்து கலாய்ப்பாங்கன்னு தோணுச்சு எனக்கு. நான் ஒரே டைலாக் திரும்பி சொல்லிட்டுருக்கோம்ல, கலாய்ப்பாங்கன்னு தோணும். அப்போ பக்ஸ் தான் என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் பாருங்கள் படம் வந்தப்பறம் உங்களுக்கு இந்த டைலாக் சொல்ல போகிறாங்க. ஒரு படத்தில் நடிக்கும்போது என்னென்ன கேள்விகள்லாம் அந்த படத்தை பற்றி விஜய் சேதுபதிக்கு இருக்கும்? உங்களோட ஸ்கிரிப்டோட ஃப்ளோ மேலே இருக்கும் சார். நமக்கு ஏதாவது மூடு வந்து இடிக்குதா, அப்புறம் ஜென்ரலாக இருக்க நமக்கு எத்திக்ஸு, மாரல், அப்புறம் படம் வந்தால் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கிறதுக்கு, யாரையும் காயப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு, இந்த மாதிரியான எங்கேயாவது இடிக்குதான்னு எல்லாம் பார்த்துக்கணும். தேவையில்லாமல் சிக்கல்களை தவிர்க்கிறதுக்கு. ஒரு படங்கிறது பெரிய பணம் போட்டு எடுக்கப்படுது, அப்புறம் அது எடுக்கிறது வந்து போய் சேரணும் மக்கள். அதனால் அதுக்கு உண்டான முதல்ல அந்த மாதிரியான கேள்விகள் இருக்கும். அப்புறம் அந்த கேரக்டர் புரிஞ்சுக்கிறதுக்கான கேள்வி இருக்கும். இவ்வளோ தான் இருக்கும். பிடிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை புரிஞ்சுக்கிறதுக்குனால இருக்கும், வசனங்கள் மேலே இருக்கும், இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறது. இப்போ வரைக்கும் அதான் இருக்கும். அடிக்க ஒரு படம் பண்ண போகிறோன்னா அதுக்கப்புறம் அவங்கள வந்து கதை கேட்டு வைக்க போகும்போது அவங்க பலமுறை சந்தித்து பேசிட்டே இருப்பாங்க. இன்னும் நிறையா பேசி தான் டைரக்டருக்கு எனக்குமான அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரும், தெரியும் அவர் எப்படிப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கிறது முக்கியமான வேலை. அதனால் அது ட்ரை பண்ணுவேன். உங்கள் திரை வாழ்க்கையில் ஆண்டவன் கட்டளை ஒரு முக்கியமான படம். அதில் நடிக்கும்போது அது ஒரு முக்கியமான படமாக இருக்கும்னு நினச்சிங்களா? இல்லை, மணிகண்டன் எடுக்கிற எல்லா படமும் முக்கியமான படம் தான் சார். அருமை. காக்கா முட்டையாக இருக்கட்டும், ஆமாம், ஆண்டவன் கட்டளை ஆகிறது, கடைசி விவசாயி இருக்கட்டும், நடுவில் இன்னொரு படம் பண்ணார், ஐயோ, குற்றமே தண்டனை. எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்ச படம். அது டைட்டிலே பிரமாதம், குற்றமே தண்டனை. ரொம்ப பிரமாதமான படம். மணியோட எல்லா படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் ரைட்டிங் பிரமாதம். இப்போ கூட வெப் சீரிஸ் பண்ணுறேன், அது முடிஞ்சிருச்சு, இப்போ தான் முடிஞ்சிருக்காது. அதனால் அவரோட ரைட்டிங் எக்ஸிக்யூஷன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆனவங்கட்டில் பண்ணும்போது தெரியும் அது இப்போ அது ஒரு செம்ம படம். அது பேசுகிற அரசியலும் செம்ம அரசியல். இந்த படங்கள்லாம் நடிக்க ஆரம்பித்ததுக்கு பின்னால் உங்களுடைய கோல் வந்து தொடர்ந்து நம்ம ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்னு இருந்தால், நல்ல கதாபாத்திரங்கள் நடித்தா போதும் அப்படின்னு இருந்ததா? ஹீரோ தான் சார், ஹீரோ தான், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஹீரோவாக தான் நடிக்கணும் ஆசை. நடுவில் வில்லனாக நடிக்கணும்னு ஆசை இருந்தது. அதுக்கு எதிர் சைட்லேருந்து போனால் எப்படி இருக்குன்னு பார்க்குற ஆசை. நிறைய பேர் வேணாம்லாம் சொன்னாங்க. எனக்கு அந்த என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கணுன்னு ஒன்று இருக்குது. என்ன வேணாலும் சோத்துக்கு பிரச்சனை வராது, எப்படியாவது வேலை கிடச்சி பொழைச்சிருவோம் நம்ம. இல்லை, நம்ம நடிகன்னு தெரியும் எல்லாருக்கும். ஸோ அதனால் ஒருவேளை ஹீரோ பொழப்பு இல்லாமல் போனால் கூட சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் வேறு ஏதாவது வந்துடும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பயத்தை ஜெயிச்சிருவோமே அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் இருந்தது. அதனால் அதுக்கு கொஞ்ச நாள் ட்ரை பண்ண. சும்மா அது முன்னாடி பயந்துருந்தா உள்ளே வந்திருக்க மாட்டோம்ல. அதனால் இதை ட்ரை பண்ணி பார்ப்போமே தான் தோணுச்சு. அதுதான் மாஸ்டர் படத்தில் நடிக்க காரணமா? நம்ம பேட்டையிலே நடிச்சிருப்போம். பேட்டை, ஆமாம். அதுக்கு முன்னாடிதான் ட்ரை பண்ணேன் சார். நான் நம்ம ஸ்டேட்டில் வேணான்னு சொல்லி பக்கத்து ஸ்டேட்லாம் வந்து தூது விட்டு பார்த்தேன், இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. 14லேருந்தே அதை ட்ரை பண்ணி தான் இருந்தேன். நான் அதுக்கு முன்னாடி சுந்தர பாண்டியில் நடித்தேன்ல சார். ஆமாம். அப்போயே வந்து பிரேம் சார் தான் அது கேமரா சொன்னார், இந்த மாதிரி சேது யாரும் தான் அனுப்பி விடுங்க சேது அப்படின்னு சொன்னார். இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு நல்ல கேரக்டர் நான் ஒரு 2-3 பேர் ரெஃபர் பண்ணியிருந்தேன். நான் டைரக்டருக்கு பிரபாகர் சாருக்கு வந்து அது அவங்க செட் ஆகலை. அதுக்கப்புறமா
நான் சொன்னேன் பிரேம் சார்ட்ட, சார் கதை வேணால் சொல்லுங்கள் சார், பிடிச்சா நானே நடிக்கிறேன் சார். ஆஃபீஸ் போனோம், அப்படியே ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃபீஸ் ஒரு 15 மினிட்ஸ் சொல்லியிருப்பார், 10-15 மினிட்ஸ் சொல்லியிருப்பார். இந்த ஸ்கெலட்டனாக சொன்னார், எனக்கு பிடிச்சிருந்தது சார், சூப்பராக இருக்குது சார். அப்படி தான் அது போய் நடிச்சது. அப்போ நடுவில் கொஞ்சம் பக்கம் தான் முடிச்சிட்டேன். பீஸா நடிக்க போகிறேன். பீட்சாவும் சுந்தர் பாண்டியன் ஒன்றா நடிச்சிட்ருக்கேன். அதனால் எனக்கு அப்பத்துலேருந்தே அந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் சார், வேறு என்ன சார். இல்லை, மாஸ்டர் படத்தினுடைய விழாவில் பேசும்போது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் வெளில இல்லை, நானும் ஹீரோ தான். அது ஒரு ஃபார்ம். என்ன ஃபார்ம்னா சார், உங்களுக்கு அகென்ஸ்டாக நான் பண்ணால் நான் உங்களுக்கு வில்லனா, இப்போ எனக்கு அகென்ஸ்டாக நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் எனக்கு வில்லன் தானே. அது அந்த மாதிரி கணக்கில் பேசணும். மற்றபடி ஹீரோ விஜய் சார் தான், அதில் இந்த மாட்டு கருத்தில் 2 பேரும் ஒன்று பெருசாக பேசிக்கிட்டு இல்லை சார். அந்த மேடையிலே சொல்லியிருக்கீங்க அதிகமாக பேசுறது. பேசிக்கிட்டு பெருசாக பேசிக்கிட்டு இல்லை. ஒன்று அவர் சீனியரு, மரியாதை நிமித்தமாக நான் போய் உட்காந்து பேச மாட்டேன். என்ன தொந்தரவாக இருக்கக்கூடாதுன்னு பேசுவேன். ஜென்ரலாகவே என் படங்கள் நான் டைரக்டர் பக்கத்துலேயே அந்த டென்ட் பக்கத்தில் உட்கார்றது ரொம்ப குறைவு. நான் தனியாக எங்கள் டீமோட தனியாக உட்காந்துட்டு நாங்கள் நான் இருப்பேன், அசிஸ்டன்ஸ் இருப்பாங்க, அப்படியே உட்காந்துட்டு என் ஃப்ரெண்டு ஜான்ஸ் என் கூட இருப்பான். அப்படியே நாங்கள் சும்மா உட்காந்துட்டு அப்படியே மொழிய ஜென்ரலாக அந்த பக்கம் போக மாட்டேன் நான். ஸோ எனக்கு அந்த பழக்கம் இல்லை. இப்போ ரஜினி சார் இருக்கும்போது ரஜினி சார் உட்காந்து பேசுனதில்லை. ரஜினி சார் கேரவனில் போய் உட்காந்து பேசியிருக்காரு, 1 ஹவர் பேசியிருக்கோம். அப்புறம் இன்னொரு நாள் இங்கே அங்கே ஒரு நார்த்தில் ஷூட் பண்ணும்போது ஒரு 10-15 மினிட்ஸ் பேசியிருக்கேன். லாஸ்ட் டே வந்து சார் கூப்பிட்டாங்க. ஸோ இப்போ லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிட்டு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் மாஸ்டரில் நடித்தது எப்படி இருந்தது? என் லோகேஷ்க்கு அந்த மாநகரம் பார்த்துட்டு ஃபோன் பண்ணி பேசினேன். ரொம்ப நல்லா இருந்தது பிரதர் உங்கள் படம் அப்படின்னு சொன்னேன். அண்ணே எனக்கு தெரியல அண்ணே, எனக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் நான் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன் 2013. அப்புறம் இங்கே சரி நான் அப்போ நான் கருப்பன் ஷூட்டில் திண்டுக்கல் வந்ததுக்கப்புறம் நான் வரேனே அப்படின்னு சொல்லி வந்தாப்புல பேசினோம். அப்புறம் நல்ல நெருக்கமாயிடுச்சு. அப்புறம் மாஸ்டர் அப்போ ஒரு நண்பர் சதீஷ்னு ஒருத்தர் இருந்தார். உங்களுக்கு கேட்குறது யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் ஃபோன் பண்ணேன், என்னென்னு கதை சொல்கிறேன், என்ன பிடிச்சிருந்தா பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். யோசிச்சுட்டு இருக்காப்புல என்ன கேட்குறதுன்னு போது நான் சொன்னேன். வீட்டுக்கு வந்தாப்புல ஒரு 10 நிமிஷம் சொன்னேன் அப்படின்னா நல்லா இருக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வந்தேன். அது லோகேஷோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஒரு டைரக்டரோட விஷன் வந்து நமக்கு நல்லா இருக்குது. ஒரு ஆக்டர் எப்படி காட்டணும்னு தெரியுது, தன்னோட கதையை எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும்னு தெரியுது. அப்புறம் அவருக்கு நம்மகிட்ட நமக்கு தேவையான சந்தேகங்களையும் கேள்விகளையும் அதுக்குள்ள பதிலும் அவர்கிட்ட இருக்குதுன்னு தெரியுது. இது போதுமானது தானே. ஒரு படத்தினுடைய வெற்றி தோல்வி ரெண்டும் விஜய் சேதுபதி என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும்? தோல்வி கண்டிப்பாக பாதிக்கும் சார். அது பின்னாடி நடந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து வச்சுல அது வந்து என்னென்ன நடந்திருக்கு, எப்படி சூஸ் பண்ணோம். சில சமயம் படம் நடிச்சிட்டு இருக்கும்போது தெரிஞ்சிடும் கண்டிப்பாக இது வந்து வழங்காது. ஏன்னா அவங்க பிஹேவியரில் தெரிஞ்சிடும். அப்படி தாண்டி எதாவது நடந்துச்சுன்னா ரேர் தானே ஒழிய, மற்றபடி பிஹேவியரில் தெரிஞ்சிடும். அது சில சமயம் தோணிருக்கு. அதனால் அது எல்லா சமயம் சரின்லாம் பட்டதில்லை. அப்படின்னு நினச்சி அது நல்லா போன படங்களும் இருக்குது. அதனால் சில சமயம் அந்த இடிக்கு வந்து அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி தோல்வி எப்படினாலும் பாதிக்கும். அதை பற்றி யோசிக்கணும், அடுத்த மாதிரி இந்த தவறுகளை பண்ணக்கூடாது அப்படின்னு தோணும். வெற்றி வந்து கண்டிப்பாக பெரிய மகிழ்ச்சி. ஆனால் ரெண்டுமே கொஞ்ச நாள் தான் இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் வேறு வேலை என்ன அடுத்து என்னப்பா பண்ணுறான்னு கேட்டுருவாங்க. வெற்றி எடுத்தாலும் அது மேலேயும் கேள்வி இருக்கும். எப்படி நடந்தது, என்னெல்லாம் நடந்தது, எங்கெல்லாம் போச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். பார்த்தா அது வாட்டுக்கு நடந்திருக்கும். அங்கேயும் தோல்வி அடைஞ்ச படத்துக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்ததோ அதே பிரச்சனை தான் வெற்றி அடைஞ்ச படத்துக்கும் வந்திருக்கும். ஆனால் அதுவாக ஒரு ஃபார்ம் நடந்திருக்கும் ரொம்ப நல்லா. பட் ரெண்டுமே ஒரு ஸ்டேஜ் கூட ரெண்டுமே ஈக்குவல் தான். ஆனால் அந்த தோல்வியில் சேரும்போது ஒரு சின்ன பயத்தை ஏற்படுத்தும். ரெண்டுமே அனலைஸ் பண்ணுறது ரெண்டுமே கற்றுக் கொடுக்கும். ஏன்னா வெற்றி அடைஞ்சாலும் ஏன் வெற்றி அடைஞ்சாலும் தெரிஞ்சுக்காம வந்தால் தப்பு சார். அதை அனலைஸ் பண்ணும். ஜெயிச்சிச்சின்னு போகிறத விட அது ரொம்ப ரிஸ்க். அதை அனலைஸ் பண்ண விட்டால் தோல்வி அடைஞ்சாலும் அது பாடுறதுக்கு நம்ம இங்கெங்கே இதெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம், இவங்க பேச்செல்லாம் கேட்டிருக்கோம், இல்லை இதெல்லாம் அலோவ் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு ஒரு சில கணக்கு இருக்கும். ஓகே இது அடுத்த மாதிரிலாம் சரி பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிப்போம். இப்போ செக்கச்சேவந்த வானம் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தில் தான் நீங்கள் வந்து ஒரு சீசன்டு டைரக்டர்கிட்ட முதல்ல ஒர்க் பண்ணுறீங்க. மனுஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டு சார், ரொம்ப ஃபாஸ்ட்டு. நான் வந்து ஃபஸ்ட் நாளே அரண்சாமி சார்கிட்ட வந்து நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். எங்கே வந்தால் சீனு என்ன சார் இவ்வளோ வேகமாக இருக்கார் சார் சார் அப்படின்னு. அவர் சொன்னால் இதோட 100 மடங்கு வேகம் தளபதி அப்படின்னாப்புல. என்ன சார் நான் அவர் படங்கள்லாம் பார்த்துட்டு மனுஷன் ரொம்ப ரசித்து எடுப்பார்னு நினச்சிட்டு இருந்தேன் சார். ஒரு தெரியும்ல ரொம்ப அழகாக இருக்குது, ஷார்ட்டு ஃப்ரேமு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னா அதுக்கு எவ்வளோ மெனக்கடல் இருக்கணும்னு பார்த்தா அவர் அதுக்கு முன்னாடி நிறைய வேலை பார்க்குறாரு. அது ரொம்ப கிளியராக போகிறாரு. அதனால் அது நடக்குது. அதை அங்கே போய் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அவர்கிட்ட எல்லாமே கிளியர், எனக்கு என்ன வேணுங்கிறதையும் அதுக்கு முன்னாடி டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் ஆக்டர் முதல் எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணி போகிறதுனால அவரால் அவ்வளோ வேகத்தில் இயங்க முடியும். அப்புறம் தனக்கு என்ன வேணுங்கிற பார்த்து அவர் ஓகே சொன்னதுக்கப்புறம் அங்கே என்ன இருக்குது
எனக்கு இது போதுங்க. அதனால் அது வேகமாக நடக்க வாய்ப்பு இருக்குது. நாள் எனக்கு வந்து 5 சீன் சார். பா என் படத்தில் என் வீட்டில் வர சீன் வந்து ஒரு ஃபஸ்ட் டேல எடுத்து முடிச்சிட்டாங்க சார் மொத்தமாக. அரவிந்த்சாமி சாரும் ஜோதிகா மேடம் வீட்டு விட்டு போகிறது, சிம்பு என் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா த்ரிட்டன் பண்ணுறது, அவங்க அண்ணனை தேடி வருது, நான் குடிச்சிட்டு என் வீட்டுக்கு வருது, ஜோ மேடம் வந்து எனக்கு இன்விடேஷன் வைக்கிறது. இந்த 5 சீனும் வந்து அந்த ஃபஸ்ட் டேவே எடுத்துட்டாங்க சார். எனக்கு ஃபஸ்ட் டே வேறு அது. மற்றவங்களாம் 30 நாள் 40 நாள் அடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் டே வேறு. மற்றவங்களாம் நல்லா எல்லோரும் வந்துட்டு போகிறாங்க சார் அந்த வீட்டில். நான் மட்டும்தான் அங்கே இருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கிரேட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவர் வேலை வாங்கிறதும் எக்ஸிக்யூட் பண்ணுறதும் அதை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி அவர்கிட்ட நமக்கு தேவையான கருத்துக்களை பேச முடியும், சொல்ல முடியும், டிஸ்கஷன் வச்சுக்கலாம். நான் மணி சார்கிட்ட கேட்டுக்கிட்டேன், சார் டப்பிங் மட்டும் நீங்கள் வேணாம் சார், உங்கள் ஹாலுக்கு யாரும் கோ டேரக்டர், அப்போ சிவான் கோ டேரக்டர் நீங்கள் அவர் இருந்தார். இது நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கீங்க சார், நான் டப்பிங் ரொம்ப ஸ்லோவாக பண்ணுவேன் சார், இதாக நான் பேசுகிறேன் சார், நீங்கள் எத்தனை முறை சொன்னாலும் நான் வந்து பண்ணி கொடுக்குறேன் சார், நான் நீங்கள் ஒரு படப்படப்பாகவே இருக்குது சார் எனக்கு அப்படின்னு. அது எனக்கு வரல, அவர் சிவா தான் இருந்தார். அப்புறம் அவர் பார்த்துட்டு செகண்ட் டே தேர்ட் டே ஒரு கரெக்ஷன் சொன்னார் மணி சார் வந்து, அது பேசணும், அதை பார்த்து ஒரு சின்ன டிஸ்கஷன் வச்சுட்டு நான் இதை நினச்சி பேசினேன் சார் அப்படின்னு. இல்லை அந்த சீன்லேயே அதான் மூடு, அதனால் நீங்கள் அதை அண்டர்லைன் பண்ண தேவையில்லை அப்படின்னாரு. ஸோ அது ஒரு பாடம் தான், இப்படி தான் இருந்தது. மற்றபடி அது ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க, படித்து முடித்தேன். படித்து முடிச்சுட்டு ஸ்கிரிப்டில் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னு நான் சொன்னேன். கரெக்ட் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கான காட்சியை பற்றி சொன்ன உடனே இந்த காட்சியில் இப்படி நடிக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவெடுத்துருவீங்க. அது பல சமயம் சர்ப்ரைஸ் தான் சார். நம்ம டயலாக் படிச்சுட்டு போவோம் சார். இப்போ டைரக்டர் இருந்து ஒரு சீனை சொல்லிட்டாருன்னா நமக்கு ஆக்சுவலாக டைரக்டரோட மூடு என்னன்னு தெரிஞ்சு சார். வெறும் சீன் பேப்பர் படிச்சுட்டு போனோன்னா நமக்கு அந்த மூடு வந்து நம்ம ஒரு ஃபார்மில் இருப்போம், அங்கே ஒரு ஃபார்ம் இருக்கும், அதோட கட்டிங் பாயிண்ட்டு இல்லை எல்லாம் வேறு இடத்துல இருக்கும். அதனால் மோஸ்ட்லி டைரக்டர் சீனை சொல்லிட்டாருன்னா சூப்பர். இல்லாட்டி அங்கே போயிட்டு நான் படிச்சுட்டு போயிட்டு இது எப்படி சார்ன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க. அப்போது அது புரிஞ்சிடும். ஸோ அப்புறம் அதுக்குள்ளே என்ன பண்ணுறோங்கிறது நம்ம முடிவெடுக்கணும். நமக்கு தெரியாது சீனோட கோரியோகிராஃப் எப்படி இருக்குது, அவர் என்ன விஷன் வச்சுருக்காரு நமக்கு தெரியாது. அதனால் படித்து தான் போக முடியும். டயலாகே சில சமயம் நமக்கு இதுக்கு போல இது இருக்கலாமே அது இருக்கலாமே தோணும். இப்போ அங்கே போய் அவர் சீன் கோரியோகிராஃப் பண்ணும்போது அது கரெக்ட், அவங்க எழுதுனது தான் கரெக்டாக இருக்கும். அவங்க படம் அவங்க பேச்சை கேட்குறது தான் வேலை, அவங்க ஓகே சொல்கிற வரைக்கும் நடிக்கிறது தான் வேலை. அதை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி தான் வேலை செய்யணும் ஒழிய மற்றபடி. ஏன்னா ஒரு படத்தோட விஷன் வந்து எங்கே தொடங்கி எங்கே முடியுது, எதுக்கப்புறம் எந்த சீனை எங்கே கட் பண்ணுறோம், எங்கே ஓப்பன் பண்ணுறோங்கிறதுலாம் அவங்களோட மைண்டில் இருக்கிற ஒரு படம். எங்கே மியூசிக் போட போகிறோம், ஷார்ட் எப்படி இருக்க போகுது, எங்கே நடக்க போதெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் அதற்கும் எனக்கு அதுக்கு கோஆப்ரேட் பண்ணுறது தான் ஆஸ் அன் ஆக்டர் என்னோடய வேலை. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு என்ன தோணுது, என்ன மைண்டில் வச்சுங்க அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய கேள்வி கேட்டு புரிஞ்சு பண்ண முடியும். எனக்கு எதாவது இம்ப்ரூவைசேஷனாக தோணுச்சுன்னா அவங்கள்ட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி தோணுது சார் அப்படின்னு சொல்லுவேன். அவங்களுக்கு அது சரின்னு படத்தை வச்சுருப்பாங்க, சரியில்லாத விளக்கம் சொல்லுவாங்க. அந்த விளக்கத்தின் மூலமாக ஒரு டிஸ்கஷன் நடக்குதுல்ல, அதில் என் டேரக்டரை நான் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவேன். அதுதான். மற்றபடி அதுக்கு தான் போகிறது இல்லை. ஆஸ் அ டேரக்டர் அவங்களுக்கு தெரியும்ல. அவங்க நடித்து காட்டணும்னு விரும்புவீங்களா நீங்கள்? எனக்கு அதில் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். அவங்க பண்ணும்போது இப்போ நம்ம பண்ணும்போது சரியில்லை அப்படின்னா அவங்க சொல்லும்போது திரும்பி ட்ரை பண்ணுறோம், சரியில்லை அப்படின்னா அவங்க பண்ணி காமிச்சா நல்லாயிருக்கும். இல்லை எடுத்துன்னு அவங்க பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். அது எல்லாமே அது சார் அவங்க நடித்து காமிச்சாலும் அவங்க சொன்னாலும் எல்லாமே என்னென்னா நான் என்ன எழுதியிருக்கேன் எடுக்க போகிறேங்கிறத அவங்க என்னை கம்யூனிகேட் பண்ணுறாங்க. அது நடித்து காமிச்சாலும் ஒன்று தான், சொன்னாலும் ஒன்று தான். அது ஒரு டிஸ்கஸ் பண்ணி நடக்கிற ஒரு வேலை. இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா அப்படின்னு நடக்கும். உங்களுடைய திரைப்பயணத்தில் ஒரு சில தோல்விகளுக்கு பின்னால் நீங்கள் பண்ண படம் தான் நானும் ரவுடி தான். ஆக்சுவலாக அந்த படம் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். அது அப்படியா? ஆமாம். ஏன்னா அது அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பெக்யூலரான ஒரு கேரக்டர். அவன் ஒன்று நினச்சி பண்ணிருப்பான், வேற ஒன்று ரியாக்ட் பண்ணுவாங்க. அது ஸ்கிரிப்டில் இருக்குது. ஸோ அதனால் ஒரு வாரம் ஆச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு உள்ளே போகிறதுக்கு. விக்னேஷ் சொல்லும்போது சூப்பராக இருந்தது. அவன் சூப்பராக கதை சொல்லுவான். விக்னேஷ் ரொம்ப நல்லா சொல்லுவான் கதை. சொல்லும்போது அது ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸ் வந்து விக்கி எழுது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப எமோஷ்னலாக ஒரு இடத்துல இருந்து அவ்வளோ டார்க் ஹியூமர்லாம் பண்ண முடியுங்கிறதுலாம் வந்து அப்புறம் ஒரு எமோஷனு அடுத்து ஹியூமரு மாறி மாறி வரும். நான் டப்பிங் இப்போ தான் அதை பார்த்து விக்கி எப்படி விக்கி இது எழுதுனேன், ஆச்சரியமாக இருக்குது, பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். விக்கி வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாப்புல. நீங்கள் இதுதான் ஃபைனல் இருக்கு. கரெக்ட். இப்போ ஸ்கிரிப்ட் இருக்கும், எல்லாம் இருக்கும், ஆனால் வந்து அதை அவன் பேசிக்காக வச்சுப்பாப்புல. அதை வச்சுக்கிட்டு அதை இப்போ எனக்கு காத்தோக்குள்ள 2 காதல் எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். அம்மா இறந்து போயிட்டாங்க போல் இருக்கும், திருப்பி அம்மா இல்லையேன்னு வயிற்றில் படுத்தோடனே அம்மா கண்ணு முழிக்கிறது இருக்கு இல்லையா, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் இவ்வளோ நாள் தான் முட்டாள்தனமாக இருந்து சொல்லிவிட்டு அது ஏன்னா எனக்கு டீயில் உப்பு போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல, இந்த மாதிரிலாம் யோசிக்கிறதுலாம் கில்லாடி.
இது எனக்கும் நயனுக்கும் சாமுக்கும் ஒரு சண்டை வரும். ம். அந்த பெரிய லென்த்தி ஷாட் ஒன்று இருக்கும். எனக்கு ரஜினிக்கும் பிடிக்கும், கமலும் பிடிக்கும், மம்முட்டியும் பிடிக்கும், மோகன்லால் பிடிக்கும், இட்லியும் பிடிக்கும், தோசையும் பிடிக்கும்னு ஒரு பெரிய டயலாக். ஆமா. இந்த மாதிரி எழுதுறதுல வந்து சூப்பராக எழுதுவாப்புல. நிறைய இடம் இருக்குது அந்த படத்தில். இன்டர்வல் பிளாக் டயலாக்லாம் அந்த காத்தாக்குள்ள 2 காலை வந்து கிட்டத்தட்ட படித்து நான் ரிஹர்சல் பார்த்து ரெடியாகி நடிச்சிட்டேன். நடித்ததுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாப்புலன்னா, சார் ரொம்ப நல்லா இருக்குது சார், இது விஜய் சேதுபதி இது பண்ணுவார்னு எல்லாருக்கும் தெரியும் சார், அப்படி தான் சார் இருக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டாப்புல. வேறு ஏதாவது பண்ணுங்க சார் சொல்லிட்டேன். அப்புறம் திரும்பி இன்னும் ஒரு 1 hour டைம் எடுத்து திரும்பி அதை உட்காந்து அப்புறம் ஃபஸ்ட் நைட் 2 பொண்ணுங்க இருந்தாங்க. அவங்க 2 பேரும் இருக்க வச்சு அப்புறம் திரும்பி வேறு ஒரு ரிஹர்சல் பார்த்து திரும்பி ட்ரை பண்ணும்போது அப்புறம் வந்து பாராட்டினேன். இப்போ தான் சார் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறையா இடத்துல அவன் ரைட்டிங் ரொம்ப கஷ்டம்தான். ரொம்ப கஷ்டம். அவன் ஐடியாஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது அது? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் எடுக்கிற மெனக்கெடல் தான் நினைக்கிறேன். அதான் முக்கியம். அப்புறம் எனக்கு என் வேலை மேலே பெரிய மரியாதை இருக்குது. எந்த சூழ்நிலையும் எனக்கு அது வந்து அதை நான் சாதாரணமாக எடுத்துக்கிட்டதில்லை. எவ்வளோ உடம்பு சரியில்லையோ இல்லை என்ன முடியலன்னா கூட இல்லை முடியலன்னா சொல்லிவிடுவேன் நான். அது ஒப்பேற்றுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இது வரைக்கும் நான் எடுத்துக்க நான் ஒப்பேற்றினதே இல்லை. நிறைய பேர் பேசியிருப்பாங்க எனக்கு இதெல்லாம் வந்து அவ்வளோதான் விஜய் சேதுபதி இது வரைக்கும் என்னை பலமுறை சொல்லிட்டாங்க. அப்போது எனக்கு கூட இருக்கிறவங்க யாராவது என்ன வந்து இந்த மாதிரி பேசுனாங்க இல்லை எதாவது சொன்னாங்க அப்படின்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி ஏதாவது யூடியூப்பில் பேசுகிறாங்க அப்படின்லாம் பேசும்போது நான் சொன்னேன், நமக்கு தொழில் மேலே மரியாதையும் பற்றும் இருக்கிற வரைக்கும், பொறுப்பு இருக்கிற வரைக்கும் வேறு யாரும் நம்மளை தூக்கி வெளிப்படும்போது என்றைக்கு அது போதோ அன்றைக்கி முடிவு எடுத்துக்க வேண்டியதான். நமக்கு அதோட முடியுது அப்படிங்கிறது மெல்ல மெல்ல வெளியே போகிற வரைக்கும். ஸோ இவ்வளோ தான் எனக்கு இருக்கிற நம்பிக்கை. எனக்கு என்றைக்கு வரைக்கும் இருக்குதோ எனக்கு என்றைக்கு வரைக்கும் என் தொழில் மேலே மரியாதையும் பொறுப்பும் இருக்குதோ அது வரைக்கும் நான் சர்வே ஆகிடும். அதை நான் டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிட்டேன். பொறுப்பு இல்லாமல் வேலை செய்கிறேன்னா அன்னிலேருந்து எனக்கு தேய்பிறை தான் அப்படின்னு தெரியும். இல்லை, உங்களுடைய இந்த புரிதலை தாண்டி உங்களோட நல்ல நடிகனாக்கிறதுல வேறு யார் யாருக்கெல்லாம் முக்கியமாக பங்கு இருக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க சார். முக்கியமாக சொல்கிறதா இருந்தால் இப்போ நீங்கள் மணிகண்டன் சொல்லலாம், சீனு சார் சொல்லலாம், ஜனாவை சொல்லலாம், குமாராஜா சார் சொல்லலாம், வெற்றி சார் சொல்லலாம். இப்போ அவர் கூட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். கோகுல் சார் சொல்லலாம், பழக்கம் பாலாஜி, இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட நான் எடுத்திருக்கேன். வாய்ப்பு தேடும்போது நிறைய அசிஸ்டன்ட் ஆக்டர்ஸ் சொல்லலாம். இப்படி எல்லாருக்கிட்டேருந்து சிஜே பாஸ்கர் சார் சொல்லலாம். எனக்கு முதல்ல சீரியலில் வாய்ப்பு கொடுத்தது அவர் தான். யாருமே நம்பாத போது அவர் இப்போ வந்து சீரியல் பண்ணும்போது உடம்பு சரியில்லாமல் விஜய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துனாங்க. விஜயா கார்டன் சைடில். ஆமாம். போனப்போ வந்து சொன்னார், கண்ணும் சிரிப்பு நல்லா இருக்குடா, உணர்ந்து நடித்தா நீ ஒரு நாள் பெரிய ஆகிடும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் எனக்கு அது பெரிய வரமாக தான் இருந்தது. சீரியல் எல்லாம் நல்லா நடிச்சிட்ருப்பாங்க, எங்களுக்கு வராது வேறு. அப்போ அவர் சொல்லார், உனக்கு ரியாக்ஷன் தான் என்னன்னு தெரில, இந்த அவங்க நடிக்கிறத பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு மற்றவங்க நடிக்கிறத பார்க்க சொல்லுவார். ஒரு வாரம் வந்து சொல்லுவார், உனக்கு ஷூட்டிங் தள்ளி வரனால உனக்கு இப்படி இருக்குது, இல்லை கதையை உன் மேலே திருப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் மொத்தமாக கதையை என் மேலே திருப்பினாங்க. இதெல்லாம் பெரிய விஷயம் தான். அந்த ஒரு வாரம் என்னை வந்து நிறைய என்னை மாற்றிச்சது. நான் கூத்துப்பட்டில் பார்த்து புரிஞ்சுக்கிட்டதை இந்த 8 மாதம் சீரியல் வந்து எனக்கு பெரிய ப்ராக்டிக்கலாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தர் 2 பேரில் யாரோ ஒருத்தர் ஏதோ சின்ன வேலை செஞ்சுட்டு போயிருப்பாங்க. எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. எனக்கு அந்த கீவேர்ட்ஸ் இருக்குல்ல சார், அது கீவேர்ட்ஸு மூமெண்ட்லாம் வந்து என் மைண்டில் அப்படி ஸ்டோர் ஆகிடுச்சு. ஏன்னா மனசு அதை தான் தேடிக்கிட்டே இருக்கும். வேறு வித கற்பனைகள் அது இருந்ததில்லை. அதனால் இது சார்ந்து தேடிகிட்டே இருக்கனால யாராவது எதாவது அப்படி பேசுனாங்க அப்படின்னா அது எதனால் பேசுனாங்கன்னா அதை பற்றின ஆராய்ச்சிலேயே நிறையா போயிடும். அதனால் அது மறக்காது. நிறைய மூமெண்ட் அது மாதிரி மறக்காது, நிறையா இருக்குது மைண்டில். இன்னும் இருக்கும். உங்களுடைய இந்த வளர்ச்சிக்கு பிறகு சிஜே பாஸ்கர் எப்போது சந்திச்சிங்களா? சமீபத்தில் வந்தார் அவர். சமீபத்தில் வந்து சார் வந்தார். அவர் பையனுக்கு கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருந்தாரு. நான் என் சேரில் எனக்கு வழக்கமாக என் சேரு டேபிள் போடுவோம். இல்லை சார் நீங்கள் உட்காருங்க சார் இங்கன்னு சொல்லிட்டு அவர் உட்கார வச்சு தான் அவர்கிட்ட பேசினேன். நான் பேசி எனக்கு ரொம்ப அவருக்கு பெரிய சந்தோஷம் நான் இங்கே இருக்கிறதுல. பார்த்து அப்புறம் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன். நீங்கள் யாருடைய நடிப்பையாவது பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கீங்களா? அதில் நிறைய பேர் இருக்காங்க சார். சிவாஜி சார், எம்ஜிஆர் சார்லேருந்து எனக்கு ரங்கராவ் சார் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கமல் சார், ரஜினி சார், சத்யராஜ் சார் பிடிக்கும், பிரபு சார் பிடிக்கும், கார்த்தி சார் பிடிக்கும். எக்கச்சக்கமான பேர். மனோரமா ஆச்சி ரொம்ப பிடிக்கும், சாவித்திரி அம்மா ரொம்ப பிடிக்கும், குஷ்பு மேடம் ரொம்ப பிடிக்கும். அவங்க சூப்பராக காரி பண்ணுவாங்க. கௌதம் மேடம், ரேவதி மேடம், கவுண்டமணி செந்தில் சார், வடிவேல் சார், தங்கவேல் சார், காக்கா ராதாகிருஷ்ணன் சார், நாசர் சார், எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க சார். ஒருத்தரும் சில வேலைகளை செஞ்சுருப்போம். இப்போ இந்த தில்லானா மோனாமல்ல ட்ரெயினில் போகிற சீக்வன்ஸ் எக்ஸ்ட்ரா செம்ம சீனு.
அப்போ அந்த ட்ரெயின் லைட்லாம் அமர்த்து அவங்க 2 பேருக்குள்ள கண்ணிலே பேசிப்பாங்க, பத்மினி மேடமும் சிவா சாரும். திடீர்னு லைட்டை பொண்ணு கருணாநிதி சார் மேலே படுத்து டப்புன்னு எல்லாரும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. எனக்கு அந்த சீனு நான் திரும்பி கொஞ்ச நாள் முன்னாடி பார்க்கும்போது வந்து அந்த ட்ரெயினில் ஏறும்போதில் மற்ற லைட்லாம் ஆஃப் பண்ணி அந்த ரொமான்டிக்காக ஒரு மூடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. பிரமாதமாக இருக்குது. அந்த படம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த படம், அந்த படத்தை பற்றி நான் பேசுவேன். நான் பார்த்துட்டு படத்தில் ஒரு 4-5 வில்லன் வருவாங்க. ஆனால் நாகேஷ் சார் தான் பெரிய வில்லன். அதோட பெரிய வில்லன் யாருன்னா சிவா சாரோட ஈகோ. அது ஃபஸ்ட்டு சீனில் ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. அப்புறம் அந்த அவரோட ஈகோ உச்சத்தில் இருக்கும்போது அந்த நர்ஸ் வந்து அவர் அது தட்டி விட்டு போயிடுவாங்க. ரொம்ப சின்ன பொண்ணு வந்து தட்டி விட்டு போயிடுவாங்க. அந்த சீன் பியூட்டிஃபுல் சீனு, அது செம்ம சீனு. எனக்கு அது பிடிக்கும். ராஜபாட் ரங்கத்தில் பிடிக்கும். 1001 வந்து எவ்ரி 20 மினிட்ஸ் ஒரு கிளைமேக்ஸ் மாதிரி இருக்கும் அந்த படம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. முன்னாடி எனக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனால் நடிக்க வந்ததுக்கப்புறம் இந்த படங்களை வந்து வேர்ல்டு சினிமாலாம் பார்த்துட்டு இருக்கும்போதில் அப்புறம் நம்ம ஊர் படங்களை பார்க்கும்போது நம்ம ஆளுங்களும் கொஞ்சம் சளைச்சவங்க இல்லைன்னு சொல்லி அவ்வளோ வேலை பார்த்துருப்பாங்க. முதல் மரியாதை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிச்ச படம் எனக்கு முதல் மரியாதை. எத்தனை முறை பார்த்தேன்னு எனக்கே தெரியாது. ஆனால் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அது. ஒன் ஆஃப் த கல்ட்டு தான் அந்த படம் வந்து. செம்ம படம் அது. முள்ளு மலரும் ரொம்ப செம்ம படம். அது இன்னொரு ரஜினி கதையிலே ஒரு முக்கியமான படம். நான் மகேந்திர சார் போய் பார்த்தேன். நான் 2-3 டேரக்டர்ஸ் போய் பார்த்தேன். எனக்கு பார்க்க ஆசை இருந்தது. மகேந்திர சார் பார்த்தேன், கேபி சார் பார்த்தேன், தில்லோக் சுந்தர் சார் பார்த்தேன். அப்போது அவர் இறந்து போகிறதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி நினைக்கிறேன். அவருக்கு நடுவில் ஏதோ மெமரி லாஸ் ஆகிருக்கு. ஏவிஎம் சரவணன் சாரை யாரும் சொல்லியிருக்காங்க, இதை வச்சு ஒரு படம் வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடுவில் கொஞ்சம் பக்கம் தான் வந்தது. 2013-14 எப்போ தெரியல. அப்போ வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. ஈஸியாக வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் அவர் வீட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் எனக்கு பாபுன்னு நினைக்கிறேன், அந்த இதோ என்ன தெய்வம் பாட்டு, பாபு தானே சார், அந்த படத்தோட கதையை சொன்னார். சூப்பராக சொன்னார். அப்புறம் இன்னொரு படத்தோட கதையை சொன்னார். இதெல்லாம் எவ்வளோ பெரிய வரம் சார் எனக்குன்னு. சிவாஜி சார் மாதிரி ஒரு கிரேட்டஸ்ட்டு ஆக்டர் நடித்து உங்களை மாதிரி பெரிய மனுஷன் டைரக்ட் பண்ணி அந்த கதையை பல வருஷம் கழித்து அதே இயக்குனர் வந்து ஒரு ஹீரோக்கு சொல்கிறாருன்னா எனக்கு இதோட என்ன வேணும் சார் சினிமாவில். ரொம்ப ரொம்ப வச்சு அப்புறம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்புறம் அவர் கதை சொல்லி முடிச்சுனேன் சார், எப்போ ஷூட்டிங் போகலான்னு கேட்குற மாதிரி இருக்கு சார். அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. கேபி சார் நான் கூப்பிட்டு விட்டாங்க. 2-3 மேடைகளில் சந்திச்சிருக்கோம். எனக்கு இப்போ ரொம்ப பெரிய மனுஷன் மரியாதைக்கு நான் போய் பேசுறது ரொம்ப கூச்சிருப்பேன், தயக்கத்தில் இருந்தேன். அப்புறம் கேபி சார் கூப்பிட்டாருன்னு சொன்னாங்க. அப்புறம் வீடு பாரன் ரோடு அப்பார்ட்மெண்ட். ஆமாம், அதான் வீடு இப்போ அப்பார்ட்மெண்ட் ஆகிடுச்சு. அப்பார்ட்மெண்ட்டில் போய் நான் அவரை பார்த்தேன். நான் 2 பேரும் ஒரு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஒன்றா பேசியிருந்தாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி எனக்கு என்னால் இப்போ தேட்டரில் போய் பார்க்க முடியல, சத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால இதை பற்றி கேள்விப்பட்டேன். எனக்கு அவர் கேள்விப்பட்டிருக்கிறதே எனக்கு பெரிய இதுவாக இருந்தது. ரொம்ப நேரம் பேசினேன். எனக்கு அவருடைய படங்கள்லாம் எனக்கு எவ்வளோ பிடிக்கும், எதிர்நீச்சல் பற்றிலாம் பேசியிருந்தாங்க. அப்புறம் மகேந்திரன் சாரை பார்க்கும்போது நானும் கோகுல் சார் தான் போனோம், பாலகுமார் டைரக்டர். இப்போ கோகுல் சார் வந்து சார் உங்கள் நேரேஷன் ரொம்ப நல்லா இருக்குமாமே, ஒரு நேரேஷன் ஏதாவது ஒரு நேரேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டபோது அவர் ஒரு படித்த சிறுகதையை சொன்னார். அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. சூப்பராக நிறைப்பார், செம்மையாக நிறைவு பண்ணார். வேறு சார் வீட்டுக்கு போனேன். நான் டீனரில் போனேன். நான் அப்போ நான் முதல் மரியாதை பற்றி அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அந்த படத்தில் அந்த சீன்ஸ்லாம் வந்து எனக்கு அந்த எஸ்பெஷலி சில கீ சீன்ஸில் வந்து அந்த மழை பெய்யும்போது ராதா மேடம் சிவாஜி சார் இருப்பாங்க. சரி, அங்கே இன்டிமேட் ஆகிறதுக்கான அத்தனை சாத்தியம் இருக்கிற ஒரு இடத்துல இந்த பெரிய ஆள் குழந்தையாகவும் அவங்க தாயாகவும் மாறின அந்த சீன் தான் சார் இந்த மொத்த படத்தையும் வந்து பரிசுத்தமாக மாற்றிருச்சு சார் அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு பெரிய மற்ற எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருந்தது போல் இவங்களுக்குள்ளே அது நடந்துருமோ அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இல்லை அவர் மிஸ் பண்ணுறது வந்து இன்னமும் அந்த குழந்தைக்குள்ள அந்த குழந்தை ஒரு தாயை தேடிட்டு இருக்குங்கிறது அது ரொம்ப ஒரு பரிசுத்தமான அன்பு தான். பரிசுத்தமான அன்பு அது. ஏன்னா அதுக்கு அந்த சுச்சுவேஷன் அப்படி க்ரியேட் பண்ணது ஒன்றும் எனக்கு அந்த கல் தூக்கும்போது அவர் ஒரு க்யூட் ஒன்று பண்ணுவார், சிவாசன் பண்ணுவார். ஒரு முறையாக அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க ராதா மேடம் பார்த்தோன்னா வெக்கப்பட்டு போவாங்க, அப்படி ஆச்சரியம் பார்ப்பாங்க. 2 பேருக்கான ஃப்ரெண்ட்ஷிப் மெல்ல ஃபார்ம் ஆகிட்டு வரும். அது அந்த பூங்காட்டு திரும்ப பாட்டில் வந்து கடைசியில் சேர்றது ராஜா சார் பாட்டு சத்யராஜ் சார் கொண்டதுக்கப்புறம் அவங்க யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறது இல்லை மனப்பாடமாக வச்சுருங்க. இல்லை சார், செம்ம சீன் சார். அவங்க வந்து சிவாஜி சாரோட பொண்ணாக இருக்கிறவங்க வந்து அவருக்கு பிறக்கலாம் தெரிஞ்சு இந்த விஷயம் தெரிஞ்சு சண்டையில் தெரிஞ்சிடும். அப்பா எனக்கு ஒரு வரம் வேணுப்பான்னு சொல்லி வரத்தை கேட்காம கொடுப்பாப்புல. அருணாக் வரம் கேட்டால் என்ன வரம் தான் கேட்டுப்பேன். நம்ம இது வரைக்கும் வரம் வேணும்னா என்னன்னு சொல்லுன்னு தான் கேட்டு பழக்கம்.
எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ தான் என் பொண்ணுன்னு சொல்கிற அந்த இதெல்லாம் வந்து அந்த அந்த கேரக்டர் வந்து அப்படியே தூக்கி மேலே நிப்பாட்டும். வடிவுக்கரசி மேடம் நான் வந்து பிச்சிருப்பாங்க அந்த. ஸோ அதனால் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அந்த படத்தில் இருக்கிற அந்த ஊர், அப்புறம் நான் நம்ம ஊர்னு நினச்சிருந்தேன். அப்போ பார்த்தா அது மைசூர் சைடு அப்படின்னாங்க. அது 30 நாள் அது எடுத்த படம் வேறு சொல்லிட்டுருந்தாங்க. மொத்தமாக 57 நாள். ஓ அவ்வளோதான். இதில் வந்து 2 ஷெடியூல் சிவசமுத்திரம் கொள்ளையால் பக்கத்தில். ஆமாம், அங்கே மைசூர் அங்கே 2 ஷெடியூல். இங்கே பேட்ச் ஒர்க்கு அந்த சிவாஜி ஊர் தோட்டம். அப்படியா பிரமாதமாக இருக்குது. என் மாதிரி எனக்கு வந்து சில படங்களை பார்க்கும்போது அந்த லொக்கேஷனில் பார்க்கணுன்னு ஆசைப்படுவேன். சிவாஜி ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், எம்ஆர் ராதா, எஸ்வி சுப்பையா, டிஎஸ் பாலையெல்லாம் நடிக்கிற சீனா நான் ரொம்ப ப்ரிப்பேர்டாக போவேன் அப்படின்ட்டு. அது மாதிரி நீங்கள் யாராவது எந்த நடிகரையாவது யோசிச்சிருக்கீங்களா? இல்லை சார். ஏன்னா சிவாஜி சார் தூக்கி அப்படி வச்சுருவோம். அவர்கள் இது வேறு, எனக்கு அதெல்லாம் தெரியாது முதல்ல. ஆனால் நான் வந்து ஒருத்தருக்கு ஒரு ஃபார்ம் ஆஃப் இது இருக்கும் இல்லையா, ப்ராக்டிஸ் இருக்கும் இல்லையா. இப்போ நான் உங்களோட நடிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் நல்லா உங்களோட நான் ஜெல் ஆகிடுவேன். எனக்கு அதை நான் ரிசீவ் பண்ணுறேன். அந்த எனர்ஜிக்கு ஆப்போசிட்டாக ஒன்று பண்ணுற இது நான் தான் உங்களுக்கு ஆக்சுவலாக. இப்போ என் கூட நீ நல்லா நடிச்சிங்க அப்படின்னு சூப்பராக பண்ணுறீங்கன்னா நான் தான் ஃபஸ்ட்டு ஃபேன். அது நான் ரொம்ப ரசித்து அதை என்ஜாய் பண்ணுவேன். அப்புறம் அதுதான் எனக்கும் தீனியும் கூட. அந்த இப்போ உங்கள் கேள்வி தானே எனக்கு பதில். கரெக்ட். நான் பதிலை ஃபிக்ஸ் பண்ணுறதுனா இந்த பேட்டி சுவாரஸ்யமாக இருக்காது. உண்மை. அதனால் இந்த கேள்விக்கு தான் நான் என்னை தயார்படுத்திக்கிறேன். இந்த இன்டர்வியூவில் ஒரு அமைதி இருக்குன்னா அதை நான் க்ரியேட் பண்ணல, அது நீங்கள் க்ரியேட் பண்ணுறது. நீங்கள் தான் நான் ட்ரைவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். நான் அப்படி தான் பார்க்குறேன். என் டைரக்டரையும் என் கோ ஆக்டரையும் பார்க்குறேன். மற்றபடி நான் டயலாக் படிச்சுட்டு போகிறது, அதில் இருக்கிற மூடு, சில சமயம் அந்த மூடுக்காக சில சமயம் பாட்டு கேட்பேன். அந்த மாதிரி அதுக்கு ஒத்து போகிற மாதிரி சில பாடல்கள் கேட்பேன். எதையாவது ஒன்று பண்ணுவேன். ஆனால் இவர்கள் வர்றாங்க அவங்க வராங்கன்றதுக்காக நான் பண்ணதில்லை. அந்த சீனை புரிஞ்சுக்கிறதுக்கு வழக்கமாக பண்ணுறது தான் பண்ணுவேன் ஒழிய இப்படி அப்படி பண்ணதில்லை எதுவுமே. என் கூட நடித்த நிறைய பல நடிகர்களோட நான் அப்சர்வ் பண்ணி தான் ரியாக்ட் பண்ணுறேன் நான். ஸோ அது என்னுடைய வழக்கம். அது மற்றபடி ஜென்ரலாக ப்ரிப்பேர் பண்ணுறது எல்லா இடத்துக்கும் உண்டான ப்ரிப்பரேஷன். ஒரு சீன் எங்கே வருது, ஸ்கிரிப்டில் எந்த இடத்துல வருது, என்ன மாதிரி இடத்துல நடக்குது, என்னென்ன ப்ராப்பர்ட்டிலாம் இருக்குது, ப்ராப்பர்ட்டி பயன்படுத்த முடியுமா, ஏதாவது சவுண்டை க்ரியேட் பண்ண முடியுமா, இப்படின்னு எதையாவது வந்து யோசிப்பேன் சார். அது சுவாரஸ்யமாக்குறதுக்கான வேலை தான் சார். உங்களுடைய சிறந்த கிரிட்டிக் யார்? என் பசங்க 2 பேரும் ரொம்ப அழகாக கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. 2 பேருமே அழகாக பேசுவாங்க, சொல்லுவாங்க. ஸோ நான் சின்ன வயசுலேருந்து அவங்ககிட்ட நான் அப்பா சொல்லித்தரேன்ற ஃபார்மில் வச்சதில்லை. உங்ககிட்ட இருக்கிறதும் அறிவு தான், எங்கிட்ட இருக்கிறதும் அறிவு தான், பெருசாக ஒன்றும் இல்லை. நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் கேட்குற ஃபார்ம் இல்லை, அது டிஸ்கஸ் பண்ணுவோம் சொல்லி ஜென்ரலாக பேசுவோம். எல்லாத்தையும் பேசுவோம். அவங்களும் ஒன்று பேசுவாங்க, நானும் பேசுவேன். அப்படி தான். உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான இயக்குனரில் எஸ்பி ஜனநாதன் சொல்லலாம் இல்லையா? ஐயோ, அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கீழே பார்த்துட்டு நினைக்கிறேன். எங்கள் அப்பா ஃபோட்டோ அவர் ஃபோட்டோ தான் வச்சுருப்பேன் நான் இருக்கிறதுக்கு. ஜனா வந்து ஒரு தங்கம். ஜனா மாதிரி ஒருத்தரோட உங்களுக்கு தெரியும், போய் இன்டர்வியூ எடுத்திருப்பீங்க, கோல்டன் மேன். அந்த மனுஷன் மாதிரிலாம் ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டம். நான் இப்போ 2014 படம் முடிச்சதுக்கு சொல்லுவேன், சாமி நான் வெள்ளை பேப்பரில் கையெழுத்து போட்டு தரேன், படம் பண்ணுங்க எடுத்த படத்தை. உங்களை மாதிரி ஆளுங்களோட அறிவுலாம் திரும்பி வர்றது கஷ்டம். சரி, நண்பர் ஒருத்தர் சார் ஆனந்தன் ஒருத்தர், அவர் படம் பண்ண ட்ரை பண்ணிருந்தேன் சார். நானும் அவர் தினேஷ்லாம் சேர்ந்து படம் முடிச்சப்போ அவர் வீட்டுக்கு போகிறேன் சார். இப்போ சினிமாவில் அவ்வளோ வெற்றியாக போயிட்டு படம் தான் சூப்பர் ஹிட்டு சார். அதான் அப்போ போடுறேன் சார், லாப வெறி ஒழிக்குன்னு போடுறேன் சார். அவர் போடுறார் இந்த பேப்பரில். அவருக்கு ஒருத்தருக்கு ஒரு விஷயம் வச்சுருப்பார் சார். அவரோட புரிதலே பிரமாதமாக இருக்கும். அவர் சொன்னால் இப்போ பேப்பரில் ஆடு கொடுக்கும்போது வெறும் போஸ்டர் கொடுத்தா கடந்து போயிடுவாங்க. அதில் ஏதாவது வார்த்தை கொடுத்தா வார்த்தையை படிக்கிற நேரத்தில் படம் மனசில் பதியும், அந்த படத்தை பார்க்க வைக்கலான்னு தோணும். அப்போ அவர் சொன்னார், அந்த சமயத்தில் அவர் அந்த அட்ராக்ஷன் ஒன்று இருக்குது, அப்புறம் அவர் சொல்ல வேண்டிய கருத்து இருக்குது. அவர் சொல்ல வேண்டிய கருத்தை அட்ராக்டிவாக சொல்ல ட்ரை பண்ணுவார். அப்புறம் இவர் நண்பர் கேட்டார், ஆனந்த் கேட்டார். அவர் எனக்கு அந்த படம் அவ்வளோ ஒன்றும் அப்போல்லாம் புரியாது, அது பேசுகிற அரசியல்லாம் தெரியாது. அவருக்கு நல்லா புரிஞ்சிருந்தது, நண்பருக்கு புரிஞ்சுது. அவர் நிறைய கேள்விகள் கேட்டார், எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னார். கிளம்பும்போது வாங்க அப்படியே டிஷர்ட் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கீழே வந்து அப்படியே லுங்கேடு வந்து இவ்வளோ பேர் படம் பண்ண இயக்குனர் அப்படிலாம் இல்லை. அவர் கம்யூனிஸ்ட்வாதியாக வாழ்ந்தார். ஆமாம் ஆமாம். வெறும் சித்தாந்தத்தை பேசுகிற, சொல்லி கொடுக்குற, படமாக்குற ஒரு ஆளாகவும் இல்லை. கரெக்ட். அப்படியே வாழ்ந்த ஒரு மனுஷன் தான் அவர். ஸோ அப்படி தான் எல்லாருக்கும் பழகினார். எனக்கு அப்பயே அவர் மேலே வந்து ரொம்ப பெரிய இது இருந்தது. அவர் கூப்பிட்றாருன்னொடனே நான் வாட்டுக்கா நான் ரெடி தான் சார். சும்மா கதை நான் போனேன். அவங்க இங்கே சிங்கிள் பெட்ரூம் வீடு இருந்தது மயிலாப்பூரில். அவங்களுக்கு பாதிக்கு சொன்னார்,
சார் சும்மா தான் சார், நான் படம் நடிக்கிறேன் சார், ஓகே சார், இதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், சும்மா உங்கள்கிட்ட கதை கேட்டது ஒரு ஆசையாக இருக்குது சார், சும்மா சொல்லுங்கள் சார் அப்படி சொல்லி தான் உட்காந்து ஒரு பாதி கதை சொன்னார். இந்த மேலே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேனாரு. இது எதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை சார், எனக்கு இது ஓகே தான் சார் சொல்லிட்டு தான் போனது. நிறைய இடத்துல எங்கள் 2 பேருக்குள்ளேயும் வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது, அவருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவ்வளோ சுதந்திரம் கொடுப்பாரு, ரொம்ப பிடிக்கும். ஒரு இடத்துல வந்து ஷாம் சார் வந்து நான் தூக்கு போடணும்னு சொன்னோன்னே அதை ஏற்றுக்க முடியாமல் ஒரு ரியாக்ட் பண்ணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போது போகிறேன், செட்டுக்கு போகிறேன், நம்ம போய் விஜிபி பின்னாடி பீச் நடக்குது. அந்த சீன் வந்து பேசும்போது அப்புறம் வந்தார். இந்த மாதிரி ஒரு சீனு, இது என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு வந்தார். பீச் மண்ணில் ஷூட் வேறு, ஒரு கீழே ஒன்று மண்ணாயிடும், அதான் யோசிச்சுட்டு இருந்தார். சார் ஒரு பிளாக் கிளாத் வச்சுக்கலாம் சார், நான் ஒன்று ட்ரை பண்ணுறேன், உங்களுக்கு அது சரியாக இருக்கான்னு பாருங்கள் சார், சரியாக இருந்தால் அப்புறம் அது இல்லாமல் போயிடுவோம் சார். நான் இப்போ இப்போ பேசும்போது வாங்க பண்ணுவோம் அப்படின்ட்டுருவார். சில சமயம் ஏதோ ஒரு 1 மோர் சார் ஓகே சொன்னதுக்கப்புறம் 1 மோர் கேட்டால் தப்பாக எடுத்துக்காதீங்க சார். சார் ஃபிலிமா சார், எத்தனை மோர் வேணால் போகலாம், நீங்கள் பண்ணுங்கள் பார்ப்போம், வேறு கிடச்சா நல்லா தான் வச்சுப்போம் அப்படிமா. ஸோ ரொம்ப நல்லா எங்கள் 2 பேருக்கான பாண்ட் வந்து அதில் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் கடைசியாக அவர் இல்லைங்கிறது வந்து நான் நம்பவே இல்லை. ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ராங் மைண்டடான ஆள். ஜனா வந்துருவாப்புலன்னு நான் முழுசாக நம்பினேன். நான் சில பாம்பேயில் ஒருத்தங்க இருந்தாங்க, இங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்தார். நான் அவங்கள வச்சு டிஸ்டன்ஸ் ஹீல்லாம் பண்ணி பார்த்தேன். நான் சம்டைம்ஸ் ஏதாவது இந்த மாதிரி நடந்துடாதா அப்படின்னு சம்டைம்ஸ் தோணும் இல்லை, நமக்கு பயம் வரும்போது நம்பலான்னு தோணும் இல்லையா. ஏன்னா அவங்க அது மாதிரி சில பேர் ஹீல் பண்ணியிருக்காங்க கேள்விப்பட்டேன். நான் அதெல்லாம் பிடிச்சி நான் அது மூலமாக நடந்துடாதா, பிராணிக் ஹீலிங் மாதிரி டிஸ்டன்ஸ் ஹீலிங்லாம் இருக்குது. ஆமாம் ஆமாம், நானும் அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வீட்டிலேருந்தே பண்ணுவாங்க. நான் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருக்கேன். நான் பண்ணியிருக்கேன். நான் சில பேர் நடந்தெல்லாம் சொல்லும்போது நல்லா இருக்கும். நான் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். எப்படியா ஜனா வந்துருவாப்புலன்னு நம்பினேன். ஸ்ட்ராங். நான் 2 பேர் நம்பினேன். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இருக்காங்க இல்லையா, அவங்க இறந்துட்டாங்க செய்தி நான் நம்பவே இல்லை. அவங்கள ரொம்ப ஸ்ட்ராங் மைண்டட், அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, வந்துடுவாங்க அப்படின்னு நான் நம்பினேன். அவங்கள நம்பினேன், இவரையும் நம்பினேன். முழுசாக நம்பினேன், ஒன்றும் ஆகாது, ஜனாவுக்கு என்ன ஆகிட போகுது அப்படின்னு தான் நினச்சேன். அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியல, சத்தியமாக ஏற்றுக்கவே முடியல. அதெல்லாம் இவ்வளோதானா அப்படின்னு தான் இருந்தது. இந்த மாதிரி சமயத்தில் வந்து ஒரு கொஞ்ச நாளுக்கு அந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கும், எதுக்கு அப்படின்லாம் தோன்ற வேலையெல்லாம் வைக்கும். இப்படி பல படங்களில் ஹீரோவாக நடிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணுக்கு அப்பாவாக தெலுங்கு படத்தில் நடிக்கிற துணிச்சல் எங்கே வந்தது? புச்சி பாபு அவன் டேரக்டர் பேர். உப்பண்ணா டேரக்டர் பேர். சும்மா சுகுமார் சார் அசிஸ்டண்ட் காசுல பண்ணும்போது சரி சொல்லி சும்மா தான் கேட்க போனேன். அப்போது எனக்கு தெலுங்கு புரியும். தெலுங்கோ கன்னடமோ மலையாளம் நல்லா புரியும் வச்சுக்கணும் நம்ம எல்லாருக்கும். கன்னடமும் தெலுங்கு ஓரளவு நமக்கு புரிஞ்சிடும், ஏன்னா நம்ம பக்கத்தில் இருக்க மொழி தானே. அப்போது எனக்காக தமிழில் கதை சொல்கிறதுக்கு ஒருத்தர் பிரபாவன் ஒரு பையன் இருந்தான். நான் சொன்னேன், நீ தான் டைரக்டர், நீ சொல்லு எனக்கு அப்படின்னு சொன்னேன். தெலுங்குலேயே சொல்லு நீ வாட்டுக்கா, எனக்கு புரியாதெல்லாம் நான் அவன்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து போயிட்டேன். சூப்பராக சொன்னான். நான் விக்ரம் வேதாக்கெலாம் முன்னாடியே நான் நடிக்கணும்னு சொல்லி அவன் மறந்து வச்சுருந்தேன். எல்லோரும் கேட்டிருக்காங்க எப்படி அவர் நடிப்பார், நான் அவரை கூப்பிட்டு நடிக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லி. அவனோட நம்பிக்கை எனக்கு பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட் படம் தான் அவனுக்கு, ஆனால் அவன்கிட்ட ஒரு ரொம்ப டெடிக்கேஷன் இருந்தது. புச்சி பாபுக்கிட்ட ரெஸ்பான்சிபிளாக இருந்தான், கான்ஃபிடண்ட்டாக இருந்தான். அவன் மேலே சந்தேகம் வரவே இல்லை. எனக்கு ஒன்றும் நான் தெலுங்கு படம் நிறையா பார்த்ததில்ல, சும்மா சார் படமே 1-2 தான் பார்த்துருப்பேன். ஆனால் இவன் ரொம்ப சின்சியராக வேலை செய்கிறான்னு மட்டும் அவனோட ஸ்கிரிப்டில் இருக்கு. அப்போ ஆக்சுவலாக எனக்கு டேட் வேறு இஷ்யூ இருந்தது. நான் வந்து உனக்காக பண்ணுறேன் பூச்சி, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் நான் பேசின சம்பளம் எல்லாமே அவங்களுக்கு என்ன வந்தாலும் பரவாயில்ல, இவனுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணுது. அது ரொம்ப நல்ல ஸ்கிரிப்ட், அது ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்கிரிப்ட். அவ்வளோதான், அதுக்கு வெரி வெல் ஹேண்டில்டு. அதுக்கு மேலே அங்கே வேறு என்ன வேணும்? இப்போ வரைக்கும் அவன் புச்சிக்கு எனக்கு வந்து புச்சிக்கு அவன் இன்ன வரைக்கும் அவனுக்கு என் மேலே அளவற்ற அன்பு இருக்குது, இப்போ வரைக்கும் இருக்குது. இப்போ கூட அவன் மகாராஜ் அப்போ வந்தான், என்னை அவரை வச்சு ஒரு இன்டர்வியூ எடுத்தான். இப்போ நான் அவனுக்கு எதுவுமே கேட்கவே இல்லை. அவனே ஃபோன் பண்ணான், பெத்தி படம் பண்ணிட்டுருக்கான், அப்பப்போ பேசுவான், எனக்கு எப்போ வீடியோ கால் பண்ணுவான் பண்ணிட்டுருக்கான். இப்போ ஃபோன் பண்ணி சார் நான் அந்த ட்ரெயிலர் ஷேர் பண்ணட்டுமா சார்னு கேட்டாப்புல, தெலுங்கு ட்ரெயிலர் பண்ணுறேன், உங்களையும் டேரக்டர் சொல்லி இன்டர்வியூ எடுக்கட்டுமா சார், நான் அதுக்கு மாதிரி அப்படின்னு கேட்டேன். நீ நல்லா இந்த அன்பு போதுண்டா புச்சி, நீ நல்லா இரு. இன்னும் அவனுக்கு என்ன ரொம்ப நல்ல பையன், நல்ல டேரக்டர். தெலுங்கில் இன்னும் ரொம்ப பெரிய ஆளாக வரும். இப்போ இருக்கிறோட அவன் 2-3 கதைகள்லாம் சொல்லியிருக்கான் சார் எனக்கு. அப்பயே சொன்னான். அவன்கிட்ட அது ரைட்டிங்கில் வந்து அவன் ரைட்டிங் எக்ஸிக்யூஷன் வந்து கில்லாடி. அவன் நல்ல மியூசிக் டேஸ்ட் இருக்குது, நல்லா பாட்டு வாங்க முடியும், நல்லா சினிமாவை நல்லா புரிஞ்சிருக்காங்க. பல ஹிந்தி படங்களில் நீ நடிச்சிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார்.
இப்போ எதுக்கு சார் தெலுங்கு போய் எதுக்கு நடிக்கிறோமோ, மலையாளத்தில் போய் எதுக்கு நடிக்கிறோமோ அதுதான் ஹிந்தியும். மற்றபடி இங்கே வாங்குறதோட சம்பளம் கம்மி தான் சார். ஏன்னா இங்கே தான் மார்க்கெட் இருக்குது. கரெக்ட். அங்கே சம்பளம் கம்மி தான். கரெக்ட். அங்கே போய் டிமாண்ட்லாம் அதுக்காக போடாது. வெறும் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்போ அதுவும் ஸ்ரீராம் சார் மாதிரி ஒருத்தரோட ஒர்க் பண்ணுறதுலாம் சாதாரணமான விஷயம் இல்லை. கெட்டினா சூப்பர் ஆக்டர். நிஜமே அவந்தம்மா வந்து ரொம்ப சென்சிபிளான ஆக்டர். ஃபர்ஜி ராஜன் டிகேவோட ஒர்க் பண்ணுது. அப்புறம் சந்தோஷிவன் சாரோட மும்பைக்கு ஒரு ஒர்க் பண்ணேன். மாநகரத்தோட ரீமேக் தான். கிஷோர் பாலகிருஷ்ணன் மராட்டியில் அவர் பெரிய டேரக்டர். அவரோட உட்காந்து சைலன்ஸ் ஃபிலிம் நானும் அரவிந்த் சாமி சார்லாம் பண்ணுவோம். ஜவான் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான் சார். நீங்கள் வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு எனக்கு ஓரளவு ஹிந்தி வந்து ரொம்ப நல்லா பேச வராது. ஓரளவு தான் பேச வரும். நான் முதல்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன். 100-200 முறை படிப்பேன் சார் டைலாக்ஸ் படிச்சுட்டு. ஸோ நீங்கள் வேற ஒரு இடத்துல போய் அது வேலை செய்யும்போதில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் சார். தெலுங்கு இப்போ நான் வந்து எனக்கு தெலுங்கு எவ்வளோ பிடிச்ச மனசில் ஏறவே இல்லை சார். சுத்தமாக ஏறவே இல்லை. படிச்சுட்டு போய் எனக்கு ப்ராம்ப்டிங் இருந்துதாங்க. இப்போ எனக்கு பூரி சார் படத்தில் தமிழ் தெலுங்கு ரெண்டுத்துலையும் ஷூட் பண்ணுறோம். இப்போ வந்து எங்களுக்கு எனக்கு நான் படிச்சிடறேன். ஏன்னா நிறைய பேர்ட்ட பேசி எனக்கு வந்துருச்சு. அப்போ வந்து அவன் எனக்கு தெலுங்கு டப்பிங் வேறு பண்ண சொன்னான். இல்லை பூச்சி அது எனக்கு வராது. அப்புறம் நான் தப்பாக டப்பிங் பண்ணி அப்புறம் அதில் குறை கண்டுபிடிக்கிறதுலே ஒரு வேலையாக இருக்கும். நேட்டிவ் லாங்குவேஜ் பேசக்கூடிய ஒருத்தர் வச்சு அதை பேசிட்டு அது ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லி அதை நான் பேசலை. நான் ஹிந்தி பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் இங்கேருந்து அங்கே போய் அவங்களோட ஒர்க் பண்ணுறதுங்கிறதுல கிடைக்கிற ஒரு அனுபவம், புது இடம், புது ஊர், அங்கே போய் நம்ம எவ்வளோ தூரம் வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணுறோன்னு ஒரு ஆக்டராக ஒன்று தான் சார். மற்றபடி எனக்கு வேறு எந்த எனக்கு அந்த மாதிரி பெரிய கணக்கெலாம் இருக்கா சார். பெருசாக எல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஷாருக் கான் ரொம்ப தெளிவான ஒரு மனுஷன். தான் என்ன பண்ணுறோம் அதை எப்படி பண்ணணுங்கிறத ரொம்ப நல்லா தெரியும். சுற்றி இருக்க மனுஷங்க யாரோட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் ரொம்ப அழகாக தெளிவாக பண்ணக்கூடிய மனுஷன். மரியாதை சேதுபதியும் தெளிவான மனிதர் இருக்கலாம் சார். எனக்கு அவருக்கு முன்னாடி நாங்கள் ஆஸ்திரேலியாவில் பார்த்தேன் சார். அப்போ அவர் விக்ரம் வேதா அவங்க பண்ணுறா இருந்தது போல இருக்கு. அவர் திடீர்னு என்னை பாராட்டிட்டார். நான் ஷாருக் கானுக்கு நம்மளை எப்படி தெரியும் அப்படின்னு தான் இருந்தேன். ஏன்னா நாங்கள் போகிறோம் சார். நானும் குமாரா சார் காயத்ரி 3 பேர் தான் போயிருந்தோம். எங்கள் முன்னாடி நாங்கள் நினச்சிக்கிட்டோம் நம்மளை யாருக்கு தெரிய போகுது, அவங்க மீட்டில் வந்துட்டோன்னு சொல்லிட்டு நாங்கள் பக்கத்தில் பார்த்தா திடீர்னு எங்களை கூப்பிட்றாங்க. 3 பேர் போனோம். குமாரா சாருக்கு சீட் இருக்குது, காயத்ரிக்கு சீட் இருக்குது. எனக்கு சீட்டை காணமே நான் நின்றுட்டு பார்த்தா, ஏன்னா நான் ஷாருக் கான் பக்கத்தில் நமக்கு சீட்டு போடுவாங்களான்னு அந்த எதிர்பார்ப்பில். அதனால் அந்த பக்கம் பார்க்கல. அது தள்ளி இருக்க இடத்துல பார்த்தா அவர் பக்கத்தில் போய் உட்காந்தேன். இப்போ ஒன்று இருக்கும்ல, ஒரு பெரிய மனுஷனோட ஒரு உச்சத்தில் இருந்தேன். டப்புன்னு அவர் பேசின உடனே இவருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கேங்கிறது எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது. பாராட்டினேன். அப்புறம் அது முடிச்சுட்டு வர சொன்னார். மேடைக்காக சொல்ல, நிஜமாக சொல்கிறேன், நீ ரொம்ப நல்ல ஆக்டர் அப்படின்னு. சூப்பர். I just want to say, I don't know how to do this, but I really want to compliment you. You're one of the most wonderful actors I've seen in my life. சொல்லிட்டு அப்புறம் வந்து பிடிச்சா அப்படி இன்னும் வயசாச்சு உனக்கு 40 சார் அப்படின்னு சொன்னேன். நல்லா நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ அப்புறம் அப்போ கேட்ட நினைக்கல நயன்தாரா விக்கி நயன் கல்யாணம் வந்தபோது வந்திருந்தார். கூப்பிட்டாங்க, போய் பார்த்து பேசினேன். அப்போ தான் சொன்னேன், சார் அவங்களுக்கு வில்லன் ஆகணும் சார் நான் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் தான் அட்லியும் சொன்னாப்புல, நாங்கள் 2 பேரும் அதான் யோசிச்சுட்டு இருந்தோம், அவங்கள வந்து எப்படி கேட்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னாப்புல. மகாராஜா ஸ்கிரிப்டை கேட்ட போது எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப பிரமாதம். சில விஷயம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், அது ஒரு பெரிய மேஜர் இல்லை. கருத்து சொல்லியிருப்போம், சில விஷயம் மாறி இருக்கும், பட் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் அந்த நேரேட்டிவ் ஸ்டைல் வந்து ரொம்ப கிளியராக இருந்தது. அதுதான் சூப்பர். நித்தினோட ஃபஸ்ட் படத்தை நான் பார்க்கல, ஷூட் போகிறது 2-3 நாளைக்கு மட்டும் தான் பார்த்தேன். மகாராஜா வந்து எனக்கு கதை சொன்னோன்னே பிடிச்சி போச்சு. கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அவ்வளோதான். இப்போ டேட்டில் வந்து அப்போ கரெக்டாக அந்த ஒரு வருஷம் நாங்கள் அடிக்கடி சந்தித்து பேசிப்போம், டிஸ்கஸ் பண்ணுவோம். எனக்கு தோன்ற சந்தேகம்லாம் கேட்பேன். அவங்ககிட்ட அது ரொம்ப பெரிய நல்ல கிளாரிட்டியான ஒரு ஆளும். நீங்கள் தமிழை தாண்டி கன்னடம், தெலுங்கு, ஹிந்தி இப்படிலாம் நடிச்சிட்டு இருந்தபோது கதாநாயகனாக நிலையாக இருக்க வேண்டிய ஒருத்தர் உங்களுடைய கேரியரை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்காருன்ற மாதிரி ஒரு விமர்சனம் உங்கள் மேலே எழுந்தது. என்ன பண்ணாலும் விமர்சனம் வருது சார். இல்லை, அது என் தவறு இருக்குது. இது கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இல்லை. அதாவது எப்படின்னா, நான் சில பெரிய தவறுகள்லாம் பண்ணியிருக்கேன். ஓகே, அது ரொம்ப முக்கியமானது, அது எனக்கு தெரியும். அதனால் அந்த விமர்சனம் நான் வரவேற்கிறேன். அது என் மீது அக்கறையில் வருது. ஆமாம், அதுதான் எதிர்பார்ப்பும் அக்கறையில் வருது. அப்புறம் நான் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டேன். நான் கெஸ்ட் ஹவுஸ்லாம் பண்ணும்போது வந்து நான் நினைப்பேன், நம்ம வரதுனால ஒரு 2 நாள் 3 நாள் இருக்கிறனால அது ஒரு படத்துக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னா பண்ணுவோமே. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் நண்பர்கள் சொன்னார், அது பண்ணாதீங்க, பிஸ்னஸை பாதிக்குன்னா அது எப்படி பாதிக்கும் அப்படின்னு யோசிச்சேன். ஆனால் அது பாதிச்சது. நான் அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு.
ஸோ இந்த மாதிரி சில தவறுகள், சில பேர் வந்து சில வேலைகளை வந்து சில முடிவுகள் வந்து தவறுன்னு தெரிஞ்சு சில சமயம் எடுத்திருப்போம். நம்ம கையை மீறி போயிருக்கோம். நம்ம இந்த மாதிரி நம்மளை பொசிஷன் பண்ணிக்கிறதுக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்திருப்போம். படம் கதை நல்லா இருக்குது அப்படின்னா வந்துடும்ல அப்படின்னு இல்லை. ஒரு கதை நல்லா இருக்குன்னா அதை சரியாக எடுத்து சில ரிலீஸ் பண்ணி அதுக்கான பிளானும் சரியாக பண்ண வேண்டிய தேவையும் சேர்ந்துருக்கு. ஸோ அது ஒருத்தர் கையில் இல்லை, எல்லாரும் சேர்ந்து இழுக்க வேண்டிய தேர் அது. அப்போ அந்த இழுக்க வேண்டிய கைகள் எல்லாம் நிஜமாக அதுக்கான சக்தியோடு இருக்கான்னு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இதெல்லாம் வந்து நான் என்னோடய ஃபோக்கஸ் வந்து ஒரு கதை நல்லாயிருக்கு, ஒரு இயக்குனர் வந்து சரியாக எடுப்பார் நம்பிக்கை இருந்தால் போதுமானது தானே அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது போதுமானது இல்லை அப்படின்னு உணர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துது. பட் ஆனால் உணர்ந்தது, டிஸ்கஸ் பண்ணுறது எல்லாமே ஓகே, அடுத்தடுத்து வரதில் சரி பண்ணணும்னு சொல்லி அது எப்போ ஆரம்பிச்சதோ அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அதை சரி பண்ண ஆரம்பிச்சோம். முன்னாடி இது மேலே பெரிய இதுவாக இருந்தது. அது நடந்துடும், தன்னால் நடந்துடும் அப்படின்னு நினச்சேன். அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. அது தெரிஞ்சுது. உங்கள் கரியரில் இன்னொரு முக்கியமான படம் 96 வந்து ஒரு அற்புதமான படம் சார். அது பிரேம் அவர் எழுதுனதே ரொம்ப சூப்பராக எழுதுனப்ப சார். நான் படம் வந்தபோது நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி இந்த கதையை சூஸ் பண்ணி யார் படித்தாலும் அவங்க நடிக்கணும்னு ஆசைப்படுற அளவுக்கு 100% அவரோட ரைட்டிங் வந்து பிரமாதமாக இருக்கும். நான் மெய்யழகன்னு படிச்சிருக்கேன். அப்புறம் அவர் இன்னும் ஒரு 2 கதையும் சொல்லியிருக்காரு. அவரோட ரைட்டிங் எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ரொம்ப பிரமாதம், சந்தேகம் இல்லாமல். அந்த படம் வந்து ஒர்க் பண்ணும்போது தெரியாது, அது இவ்வளோ பேருக்கு கனெக்ட் பண்ணணும்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. நான் அவர் மைண்டில் இருந்துருக்கலாம், பிரேம் சார் மைண்டில் இருந்துருக்கலாம். பட் ஆனால் அது அவ்வளோ பேர் தொட்டு இன்ன வரைக்கும் அதுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ண படம். எல்லாரும் பெருசாக தான். நான் நிஜமாக எதிர்பார்க்கல. ஆனால் அது படத்தோட வெற்றி வேணா, அது படம் ரிலீஸ் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லும்போதும் அது பஞ்சாயத்து போயிட்டு இருந்தது. ஆமாம், ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருந்தது. நான் வாங்கின சம்பளத்தை அப்படியே திருப்பி கொடுத்துட்டேன். தெரியும். எனக்கு அது ரிலீஸ் ஆனால் போதும்னு இருந்தது. ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்ட போய் சேர்ந்தால் போதும் தான் இருந்தது. ஆனால் அது கிடைச்ச வரவேற்பு இருக்குல்ல, அது எல்லாத்தையும் மறக்கடிச்சிச்சு. இது எதுவுமே தங்க வைக்கல. அது வந்து எனக்கு நான் எதிர்பார்க்காத அளவுக்கு போய் மக்களை சேர்ந்தால் பெரிய ஆச்சரியம். அது எதிர்பார்க்கவில்லை. தலைவன் தலைவி படத்தை பற்றி பேசும்போது பல பேட்டிகளில் வந்து பாண்டியராஜ் சொல்லியிருக்கார், இந்த கேரக்டரை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி தவிர வேறு யாரையும் என்னால் நினச்சே பார்க்க முடியாது. ஷூட் பண்ணும்போது சொன்னார் சார். நீங்கள் அந்த கதையை உங்களுக்கு சொன்னபோது என்னமா உணர்ந்தீங்க சார்? முதல்ல 20 நிமிஷம் சொன்னார் சார். அதுக்கப்புறம் வந்து ஃபுல் நரேஷன் இதே இடத்துல உட்காந்து படித்தேன் சார். ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக வச்சு படித்தேன் சார். நான் நிஜமாக தான் சொல்கிறேன். நான் அது இப்போ அந்த ரைட்டிங் கேட்க அது ஒரு மாதிரி ரோலர் கோஸ்ட் மாதிரி இருக்குது சார். ஏன்னா மாதிரி நிறைய மூடு அதில் கிராஸ் ஆகுது. ஓகே, உன ஒரு இடத்துல வச்சு பார்க்கவே முடியல. நீங்கள் இருந்தீங்களே, உங்களுக்கு நீங்கள் தான் நடிச்சிங்க, உங்களுக்கு தெரியாத. அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன், சார் எதையாவது நம்பாதீங்க சார், என்ன நான் நல்லா நடிச்சிடுவேன் மட்டும் நம்ப. எனக்கு அது சரி நல்ல இது இருக்குன்னு இல்லை சார். நல்ல ஸ்கிரிப்ட் கேட்டாலே எனக்கு அந்த பயம் வந்துடும் சார். ஏன்னா இப்போ நீங்கள் டேரக்டரு, நீங்கள் வந்து எழுதிட்டு வந்துடுங்க, உங்கள் மைண்டில் ஒரு விஷன் இருக்கும். இது எப்படி நீங்கள் தூக்கி என் மேலே வைக்கிறீங்களே, என்ன மாதிரினா என்ன மாதிரி எல்லாரும் மேலே வைக்கிறீங்க. அந்த கதையை நாயனாக இருக்கிறதுனால நமக்கு அது மேலே பொறுப்பு கூடுதலாக இருக்குது இல்லையா. ஏன்னா அந்த ஹீரோ கேரக்டர் சுற்றி தான் அந்த கதையோட மூடு வந்து ட்ராவல் ஆகுது. ஹீரோயினை சுற்றி தான் இந்த படம் தலைவன் தலைவியை பொறுத்த வரைக்கும். இப்போ இது எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போகிறோன்னு ஒரு பயம் இருக்கும். ஆனால் முதல்ல அதை சொல்லிவிடுவேன் நான், தயவு செஞ்சு நம்பாதீங்க சார், நான் வந்து நடிச்சிருவேன்னு எனக்கு டைம் ஆகும் சார். அது ஒரு பல முறை சொல்லியிருக்கேன் ஆனால் அவருக்கு என் மேலே பெரிய நம்பிக்கை இருந்தது. பாண்டராஜ் சாருக்கு, எனக்கு தான் இல்லை. எனக்கு அதுக்கப்புறம் அது வரதுக்கு ஒரு வாரம் ஆச்சு. ஆனால் பல சீனில் வந்து சில சீன்லாம் சொல்லுவார், இது நீங்கள் தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவார். ஒரு டேரக்டர்கிட்டருந்து அப்படி வர பாராட்டு வந்து ஒரு ஆக்டருக்கு உண்டான அது ஒரு பெரிய விருது தான். உண்மைதான். அவர்கள் எத்தனை நாள் அதை சிந்திச்சு எழுதி அதை கொண்டு வைக்கும்போது அவர்களுக்கு வந்து அவர்கிட்ட இப்படி ஒரு பாராட்டு வாங்குறது வந்து. விஜய் சேதுபதி ஆகாச வீரனாக மாறுறதுக்கு எவ்வளோ நாள் பிடிச்சிது? ஒரு வாரம் இருக்கும். ஒரு லென்த்தி டைலாக் ஒன்று இருந்தது சார். அது ஒரு 3 நாள் உட்காந்து படித்தேன் சார். முதல்ல எந்தெந்த தெருவில் என்னென்ன ஹோட்டல் இருக்குது, அதில் என்னென்ன கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்துக்கு இருக்கும் சார். அது படிச்சுட்டே இருக்கேன். அது உட்காரவே மாட்டேங்குது மைண்டில். கடைசியில் அது 3 நாள் கழித்து தான் அதை எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஓப்பன் ஆச்சு. அப்படியே மெல்ல அப்படியே முதல்ல நித்யாவோட வீடு தான் எடுத்தோம் நாங்கள். அப்படி மெல்ல அப்படி வந்துடுச்சு சார். இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு மொத்த குடும்பங்கள் மத்தியிலையும். என்ன மாதிரி இந்த எல்லா குடும்பங்களையும் இந்த படம் ஈர்க்க போகுது? அந்த படம் பண்ணும்போதே அது நிறைய பேருக்கு ரொம்ப தொட்டுச்சு சார். அது இப்போ நம்ம அந்த காலத்துலேருந்து இப்போ சங்க இலக்கியத்துலேருந்து பார்த்தா கூட இந்த ஆண் பெண் உறவில் அந்த கூடலும்னு இருக்கலாம் சார். அது இல்லாத வீடே இல்லை சார். சுத்தமாக இது பிறகு கிடையாது.
வயசாகி எங்கள் அம்மா அப்பா சண்டை போட்டதை நான் பார்த்து தான் இருந்தேன். சண்டை போட்டாலும் எங்கள் அப்பாவுக்கு சமைச்சு சோறு கொடுத்ததையும் எங்கள் அப்பனுக்கு மருந்து கொடுத்ததையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் நான். ஸோ இது எப்பயுமே இருக்கிறது தான், என்றைக்குமே இருக்கிறது தான். ஒவ்வொரு சண்டைக்கு அப்புறமும் ஒரு பெருங்காதல் அரங்கேறிக்கிட்டே இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த வகையில் இந்த படம் வந்து எல்லாரையும் அதை கனெக்ட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன் சார். ஏன்னா இப்போ ஒர்க் பண்ணவங்க, போஸ்ட்டில் ஒர்க் பண்ணவங்க எல்லாருமே இது வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல. படம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம், படம் ஓடுன்னு சொல்லலாம். ஏங்க அப்படியே என்னை பார்க்குற மாதிரி இருக்குது, என் வீட்டை பார்க்குற மாதிரி இருக்குது இப்படின்னு யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு காட்சியில் எங்கேயா கனெக்ட் ஆகிறாங்கன்னா கண்டிப்பாக அது எல்லாரையும் தொடுன்னு நாங்கள் நம்புகிறோம் சார். ஏற்கனவே ஒரு மலையாள படத்தில் நித்யா மேனனோட நடிச்சிருக்கீங்க, இது 2வது படம். 1991 ஒன்றும் பெரிய சீன் இல்லை. எனக்கு நித்யாவுக்கு 2-3 சீன் தான் படத்தில். இந்த படம் அப்படி இல்லை. 2 பேருக்கும் அந்த ஃபுல் ஃப்ளட்ஜ் தானே, ஆல்மோஸ்ட் 2 பேரும் எல்லா சீன்லையும் மோஸ்ட்லி இருப்போம்னு நினைக்கிறேன். நித்யா ஒரு எக்ஸலண்ட்டான ஆர்டிஸ்ட். நித்யாட்ட நான் அவ்வளோ சொன்னதில்லை அவங்கக்கிட்ட. பட் அந்த டப்பிங்கில் நிறையா பார்க்கும்போது, நடிக்கும்போது அவங்க அந்த எனர்ஜி மட்டும் தான் ஷேரிங் இருக்கும். இப்போ சீனு அது பெர்ஃபார்ம் பண்ணுறது தான் இருக்கும். சில சமயத்தில் சொல்லியிருக்கேன், நான் ரொம்ப நல்லா இருந்ததுமான்னு சொல்லியிருக்கேன். ஆனால் டப்பிங் எப்போ நான் டேரக்டர் சொல்லியிருக்கேன், இந்த சீனாக பிச்சுட்டாங்க சார் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு இடத்துல அந்த ஒரு பொறாமப்படுற மாதிரி ஒரு இடம் வரும் சார். அந்த இடத்துல வந்து அது ரொம்ப சின்ன டைமிங், அது ரொம்ப சின்ன இடம் தான். அது எப்படி கொடுத்தாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய இடம் இருக்குது, அவங்க சர்ப்ரைஸான எக்ஸ்பிரஷன்ஸ் நிறைய இடத்துல இருக்குது. நித்யாவாக இருக்கட்டும், தீபாக்கா. இப்போ நான் முடிச்சுட்டு வரும்போது இப்போ தீபாக்காவுக்கு ஃபோன் பண்ணாను, ரொம்ப நல்லா இருக்குக்கா அப்படின்னு. ரொம்ப நல்லா, அவ்வளோ வேலை பார்த்து வச்சுருக்காங்க. தீபாக்கா வந்து வெல் ட்ரெயின்டு ஆக்டர் மேலே அந்த அக்கா வந்து. என் பிள்ளை எதுக்குமே பயப்படவும் மாட்டான், பதட்டப்படவும் மாட்டான். இவளை என்னைக்கு கட்டினி அன்னைக்கே உன் மூஞ்சில இருந்த கலையெல்லாம் போச்சு. எனக்கு இவரை காளி ரொம்ப பிடிக்கும். காளி வெங்கட் அப்பந்தே நண்பர் அவர். அவங்க 2 பேரும் பேர் ரொம்ப நல்லா இருந்தது. நைனாவும் இது மாதிரி எல்லாரும் சேர்ந்து ஒரு மாதிரி பிடிச்சிட்டாங்க. பாண்டியா சாரோட அந்த காஸ்டிங் இருக்குல்ல, ஆர்கே சுரேஷ் ரொம்ப நல்லா அடிச்சாங்க. காஸ்டிங் வந்து பிரமாதம். குழந்தை உங்களுக்கு தெரியும்ல சார், நம்ம தான் கும்பலாக உட்காந்துருந்தால சார். உங்கள் திரை வாழ்க்கையில் இன்னொரு முக்கியமான இயக்குனர் தியாகராஜன் குமார் ராஜா. அவர் ஒரு எக்ஸ்ட்ரானரியான பர்சனாலிட்டி சார். இங்கே தான் கோதண்டபாணி ஸ்டுடியோவில் டப்பிங் போச்சு 6 காண்டம். ஒரு சீன் வந்து டப்பிங் பேசுனேன், எனக்கு அந்த சீன் பிடிக்கல. நான் க்ரௌடு தான் பேசிட்டுருக்கேன், நான் இருந்தாலும் ஒன்று தான், இல்லைன்னாலும் ஒன்று தான். எனக்கு அந்த சீன் பிடிக்கல. என் பையனை ஸ்கூலேருந்து கூப்பிடுன்னு சொல்லி போய் சொல்லி நான் கிளம்பிட்டேன், நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் சந்திக்கும் போது சொன்னேன், சார் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் சார் அப்படின்னு. அவர் படம் வந்தது பார்த்தா அது என்ன படம், அவ்வளோதான் நமக்கு அறிவு. சொன்னான் சார் இந்த மாதிரி பண்ணேன் சார் நான். அப்புறம் வந்து பார்த்தப்பறம் நான் நிறைய பேர் படம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான், அதே கொடுத்தேன். அப்புறம் சூப்பர் டீலக்ஸ் பண்ணேன். சூப்பர் டீலக்ஸ் வந்து சும்மா அவர் வேற அவரோட ஃப்ரெண்டோட படத்துக்கு டேட்டு கேட்டு வந்தார், அவர் ப்ரொடக்ஷன் பண்ண போகிறது. சார் நீங்கள் எதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார், உங்களோட ஒர்க் பண்ண ஆசையாக இருக்குது சார் அப்படின்னு கேட்டா, இது உங்களுக்கு எழுதலை, சும்மா சொல்கிறேன், நோன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு ஷில்பாவோட கேரக்டர் மட்டும் சொன்னார். சார் நடிக்கிறேன் சார், எப்படியா கொடுத்துருங்க சார் சொல்லி கெஞ்சுனா அவர் வந்து என் கெரியருக்கு நல்லதானு யோசிச்சுக்கோங்க அப்படின்னு அவர் அந்த ஃபார்மில் சொன்னார். சார் நான் இன்னொருத்தர் இப்படி எழுதினாலும் நீங்கள் எடுக்கிற மாதிரி எடுக்கணும். அப்புறம் இதெல்லாம் எல்லாரும் அவ்வளோ சீக்கிரம் எழுதக்கூடிய கதாபாத்திரம் இல்லை, அதனால் எனக்கு தயவு செஞ்சு கொடுங்க. நான் அது ஆஸ் அன் ஆக்டராக நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ரொம்ப ஆசை இருந்தது. அப்படி தான் நடந்தது. முதல் முறை தேசிய விருது எப்படி இருந்தது? நினச்சி கூட பார்க்கல நான். ரொம்ப நல்லா இருந்தீங்க. இந்த போய் அந்த ப்ரோட்டோக்கால்லாம் உட்காந்து அப்புறம் பார்த்து வாங்கிட்டு வந்து இந்த ஆஃபீஸில் வச்சுருக்கும்போது அது ஒரு இல்லை நிறைய ஆச்சரியங்கள் நினச்சார். இந்த அன்பேசியல் சொன்ன மாதிரி கிளைமேக்ஸ் கமல் சார் சொல்லுவார்ல, அடுத்த நொடி ஒழித்து வைத்திருக்கும் ஆச்சரியங்கள்ன்ற மாதிரி நிறைய சர்ப்ரைசஸ் நிறையா நடந்துருக்கு. அதில் ஒன் ஆஃப் த சர்ப்ரைஸ் அது ஷில்பாவுக்கு கிடைச்சதுல பெரிய சந்தோஷம். எனக்கு படத்துக்கு கிடைக்கலன்னு பெரிய வருத்தம் இருந்தது அதோடு சேர்ந்து. அது ரொம்ப ஒன் ஆஃப் த கிரேட் ஃபிலிம். அது கிடைக்கலன்னு பெரிய வருத்தம் இருந்தாலும் ஷில்பா கிடைச்சல ஒரு சந்தோஷம். விக்ரம் தான் ஒரு நல்ல ஸ்கிரிப்ட், உங்களுடைய சூப்பர் ஸ்கிரிப்ட் சார், சூப்பர் ஸ்கிரிப்ட். எனக்கு புஷ்ககாந்தி சர்ப்ரைஸ் சார். அது எனக்கு ஓரம்போ ஆட்டோ பார்த்தேன் சார், அப்போ தான் சினிமாவுக்கு ட்ரை பண்ணுறதுக்கு சமயம் சார். படம் நல்லா இருக்கே அப்படின்னா அப்புறம் ஆனால் அந்த படம் எனக்கு பெருசாக புரிஞ்சிக்க முடியல. அப்புறம் நண்பர்கள்ட்ட உட்காந்து கேட்டேன், இது என்ன, இது எப்படி இருக்குது இந்த படம், ஏன்னால் இந்த படம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்போ அவங்க அந்த ஸ்கிரிப்டோட பற்றி பேசினாங்க, இப்படி போகுது அப்படின்னு. அப்புறம் வாக் வாட்டர் கட்டிங் வந்தது, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பராக இருந்தது. வாக் வாட்டர் கட்டிங்கில் ஆடிஷன் போயிருக்கேன் நான், ஆடிஷன் போயிருக்கேன், எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களுக்கு 3வது படம் விக்ரம் தான். அது வாக் வாட்டர் கட்டி 7 வருஷம் கழிச்சு எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். பெரிய கேப். அது நாகர்கோவில் வன்மம்னு ஒரு படம் ஷூட்டில் இருந்தேன், அப்போ தான் வந்தார். புஷ்கன் காயத்ரி வந்தாங்க 2 நாள், ஃபஸ்ட் ஹாஃப் 1 நாள், செகண்ட் ஹாஃப் 1 நாள் வச்சோம். அதுக்கப்புறம் தான் அது வந்தது. அந்த ஐடியா கேட்டோன்னே நான் வந்து பிரமாதமாக இருக்குது சார், இத்தனை நாள் இங்கே இருக்குது யாருமே இதை
தொடவே இல்லைல்ல. விக்ரமாதித்யன் வேதாலே நம்ம எவ்வளோ நாள் அந்த கதைகளை வெரி வெரி வெல் ஓவன் ஸ்கிரிப்ட். சூப்பர் ஸ்கிரிப்ட், ஃபென்டாஸ்டிக்கான ஒர்க் அது. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இது அடாப்ட் பண்ண விதம் இருக்குல்ல, அவங்க அது அந்த கதையை கன்சீவ் பண்ண வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதான் சில சமயம் வந்து மகாராஜா மேடையில் அவார்டு அவங்க சொன்னாங்க, நம்ம எங்கேயாவது பயந்து இருக்கும்போது இதாக பண்ணும்போது நம்ம நிஜமாக ஒரு தொழிலை நம்ம வந்து நேசித்து பண்ணும்போது ஏதோ ஒரு வகையில் அது வந்து மகனே நான் கூட இருக்கிறேன்னு சொல்கிற மாதிரியான சில படங்கள் வந்து சொல்லும். அது மாதிரி சில படங்கள்லாம் இருக்குது. கடைசி விவசாயம் இருக்கட்டும், சூப்பர் டீலக்ஸாக இருக்கட்டும், விக்ரமேதா இருக்கட்டும், 96 இருக்கட்டும், தர்மதுரையாக இருக்கட்டும், இறைவியாக இருக்கட்டும், ஆண்டவன் காட்டிலையாக இருக்கட்டும், காதல் கடந்து போகும், நானும் வழிதான், சேதுபதி, பண்ணையார் பத்னி. அது அன்றைக்கி சரியாக போலினாலும் அந்த படம் எக்ஸலண்ட்டான ஒரு ஃபிலிம். என்ன வரும், எனக்கு புறம்போக்கு ரொம்ப பிடிச்ச படம். அப்புறம் அவங்க முன்னாடி வந்த பீட்சா, இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. மகாராஜா ஆகட்டும், ஒரு விடுதலையெல்லாம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. விடுதலைலாம் என்ன ரைட்டிங்கு. அந்த படத்தில் ஆரம்பத்தில் நீங்கள் நுழைஞ்ச போது இந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்கோப் கிடையாது இல்லையா? ஒரு வாரமாக நுழைக்கு தானே வெற்றி சாரோட ஒர்க் பண்ணுறாங்க. ஏற்கனவே வடசென்னையில் மிஸ் பண்ணிட்டேன்னு ஒரு அர்த்தம் இருக்கும்ல, பண்ண முடியாமல் போயிடுச்சு வேறு. அதனால் இது பண்ணும்போது வந்து அவரோட ஒர்க் பண்ணுற ரொம்ப அற்புதமான அனுபவம் சார். ரொம்ப நல்லா பார்த்துப்பார். என்னவாக இருந்தாலும் அவர் ஒரு ஆக்டருக்கு கம்யூனிகேட் பண்ணுறது ரொம்ப தெளிவாக பிரமாதமாக சூப்பராக இருந்தார். நமக்கு வந்து அவர்கிட்ட ஒரு பெரிய ஆளுமை இருக்கும் சார். ஆனால் அதோடு சேர்த்து ஒரு பெரும் அரவணைப்பும் இருக்கும். நம்ம கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். பயம்லாம் வராது, மரியாதை வரும், பயம் வராது. நமக்கு ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். நம்ம வந்து ஏன்னா ஒரு டைரக்டர் தான் அதை கொடுக்க முடியும். ஒரு ஒர்க் செட்டுக்கு போகும்போது அந்த படத்து மேலே, அந்த ஸ்கிரிப்ட் மேலே இது என்னவா வந்து சேரும், எப்படி போய் சேரும், எப்படி இது மக்கள்கிட்ட போய் சேரும், நமக்கு ஒரு கேள்வியில் இருக்கும்போதுலாம் அதுக்கு அந்த இயக்குனர்கள் ஒர்க் பண்ணும்போது நமக்கு அது மேலே ஒரு இந்த மனுஷன் போடுற மெனக்கடல் வந்து இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இதை செஞ்சுருவார். அவர் எல்லா வகையிலும் வேலை செய்வார். போஸ்டர் கொடுக்குறதுலேருந்து, மியூசிக் வாங்குறதுலேருந்து, ஒரு வசனம் பேசுறது, ஒரு ஷார்ட் வைக்கிறது, அவர் இப்போ ரீச் ஆகிற வரைக்கும் இதுவே மக்களில் போய் சேர்ந்துருங்க இருப்பார். அதுவே நமக்கு வந்து ஒரு பெரிய நிம்மதி இருக்குது. அந்த கேரக்டர் ரெஸ்பாண்ட் ஆகிட்டே போயிட்டு இருந்தது எப்படி இருந்தது உங்களுக்கு? அதோட நியாயமாக இருந்துச்சு சார். ஏன்னா எனக்கு அதுக்குள்ளே ஒரு பெரிய அறிவு இருக்குது சார். அரசியல் இருக்குது, அறிவு இருக்குது, அது சொல்ல வேண்டிய கடமையும் இருக்குது, தேவையும் இருக்குது. அது ஒரு சரியான மனுஷன் சொல்கிறாப்புல அவர் கூட இருக்கிறோம். அப்புறம் இந்த அனுபவத்து மூலமாக இப்போ இங்கே விடுதலை மாதிரி ஒரு படம் நடித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அதோட அறிவு, அதில் கெயின் பண்ண நாலேஜ் இருக்குல்ல, அது வாழ்க்கைக்கானது. படம் பார்க்குறவங்களுக்கு ஒன்று இருக்கும்போது அதை பற்றி பேசி சில சந்தேகங்கள்லாம் கேட்டு டிஸ்கஸ் பண்ணி அதெல்லாம் நடக்கும்போதில்ல, அது நமக்கு அது உள்ளே போய் சேருதில்ல, அது பிக்சல்ஸ் கொஞ்சமாக போய் விட்டு இல்லை. அது ஒரு பிரம்மாண்டமான டீப் ரூட்டட் டெக்னீஷியன் அவர். ஆமாம், ரொம்ப சின்சியர் டு தி ப்ராடக்ட். அவர் பேசுகிற எப்படி இருக்காரோ அப்படி தான் சொந்த வாழ்க்கை. எனக்கு தெரிஞ்ச அவர்கிட்ட நான் 2 முகத்தை பார்க்கல. அது ஒரு ரேர் குவாலிட்டி. 2 முகத்தை பார்த்தல. தனியாக பர்சனலாக பேசுவார், நிறையா செய்கிற செயல்கள் பேசுவார் இல்லையா, அதனால் 2 முகத்தை. கமலோட விக்ரம் படத்தில் பணியாற்றி கமல் சார் நிறைய நாலேஜ் ஷேர் பண்ணுவார் சார். இப்போ கமிட் ஆனதுக்கப்புறம் கமல் சாரை பார்க்குறதுக்கு போனோம். நான் லோகேஷ் இருந்தோம். அப்போ அவர் ஒரு மணி நேரம் பார்த்த படங்கள் மற்றவங்க எல்லாத்தையும் பற்றி பேசினார். கேட்கவே ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய நாலேஜ் ஷேர் பண்ணிட்டே இருப்பார் அவர். ஒர்க் பண்ணும்போதும் சரி, இன்பிட்வீன் கேப்பில் கிளைமேக்ஸ் ஒர்க் பண்ணும்போது வந்து சிவாஜி சாரை பற்றி, எம்ஆர் ராதா சார் பற்றி நிறைய விஷயம் அவர் சொல்லுவார். நானும் அவர்கிட்ட நான் கேட்பேன் நான். ஸோ அவர் அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பார், நிறையா சொல்லுவார். அதுக்கு நல்லா இருந்தது. ரொம்ப ரசித்தேன் அவரோட இருந்தது. ஒரு படத்தினுடைய வெற்றியில் நட்சத்திர தேர்வுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம்? காஸ்டிங் ரொம்ப முக்கியம் சார். காஸ்டிங் ரொம்ப முக்கியம். பேப்பரில் இருக்கிற சீனை அப்படியே டெலிவரி பண்ணுறதுக்கு பத்தாது சார். அதுக்கு இன்னும் கொஞ்சம் உயிர் சேர்க்கணும். அதுதான் அது இன்னும் கொஞ்சம் அது பார்க்கும்போது ரசிக்கும் தன்மையும் உள்ளே இன்வைட் பண்ணுற ஆடியன்ஸை உள்ளே அவங்களோட ஒன்றி போகிற தன்மை அது ஏற்படுத்துது. ஸோ அதனால் நட்சத்திர தேர்வு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த முகத்தில் அவங்க அது ஹீரோவோ சின்ன கேரக்டரோ எதுவாக வேணால் இருக்கட்டும், ஆனால் அந்த காஸ்டிங் வந்து ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டுன்னு நான் நம்புகிறேன். நான் ரீசெண்டாக ஜம்மா படம் பார்த்தேன். எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் காஸ்டிங் அந்த பையன் வந்து பிச்சிட்டாப்பு ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தாப்புல அவர். சும்மா ஒரு மணி புடவை எப்படியாம்மா கட்டுவாங்க, புடவை கட்டினா இப்படி கட்டணும். இப்போ அவர் டைரக்டர் கம் ஆக்டரு சேத்தன் சார் ஓகே. மற்ற நடிகர்கள்லாம் இருக்காங்கல்ல, டைரக்டரோட அப்பா நடிச்சிருக்காரு, அவர் சும்மா நடிச்சிருக்காப்புல. அங்கே ஒரு குடிகார மருவத்தை நடிச்சிருப்பார். அவர் வச்சு ஒரு லென்த்தி ஷாட், சந்திராக்காட உட்காந்துருப்பாங்க, ஒரு லென்த்தி ஷாட்டு. அவர் அங்கேருந்து டைரக்ட் நடந்து வந்துட்டு இருப்பாப்புல, இவங்க 2 பேசிட்டுருப்பாங்க. நான் வந்து கூப்பிட்டு பேசினேன். வெரி வெல் மேட். காஸ்டிங் செலெக்ஷன் சூப்பரு, எல்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாப்புல. ஸோ அதனால் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன். நிறைய இடத்துல
நிறைய படங்களில் வந்து காஸ்டிங் வந்து ஒரு பெரிய வேலை செஞ்சுருக்கும், அது சந்தேகமே இல்லை. இப்போ சமீப காலமாக குடும்ப படங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. நான் இப்படி நம்புவேன் சார், இந்த மாதிரியான ஜேர்னர்னு ஒரு கணக்கெலாம் இல்லை சார். சில சமயம் அதோட இம்பேக்டில் அந்த மாதிரி ஜேர்னல் படம் பண்ணிட்டுருப்பாங்க. ஓகே சார், இப்போ பருத்திவர் வந்தால் பருத்திவர் மாதிரி ஒன்று நிறைய படம் பண்ணுவாங்க. பருத்திவரை ஓடினதுக்கான காரணம்னா அந்த கதைக்காலமும் அதை எக்ஸிக்யூட் பண்ண விதமும், அந்த படம் அவ்வளோ பிரமாதமான படம். அது பார்க்குற எல்லாரையும் அது ரொம்ப கனெக்ட் பண்ணிச்சு. அது ரொம்ப நேர்த்தியாக பண்ணப்பட்ட ஒரு படம். அப்படி நேர்த்தியாக பண்ணப்படுற படம் உங்களுக்கு புது ஜேர்னராக இருந்தால் கூட அது மக்களுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய கண்டென்ட் இருந்துச்சுன்னா தோற்றுரும் சார். அவர் இவ்வளோ தான் சார் அதுக்குள்ளே. நான் இப்போ ஜமா படத்தை பற்றி பேசுன்னு வச்சுக்கோங்க சார். நான் ஜமா சொல்லும்போது ஒரு 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 கூத்து கட்டுற ஜமாவோட கதையை இவ்வளோ சுவாரஸ்யமாக சொல்ல முடியுங்கிறது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு ஏன்னா இன்றைக்கி வந்து கூத்து எவ்வளோ பேருக்கு தெரியும், இல்லை இந்த ஜென்ரேஷன்ஸ்க்கு, இல்லை எவ்வளோ தூரம் அந்த வாழ்க்கைக்குள்ளே போய் புரிஞ்சுப்பாங்க. ஆனால் அந்த கதையை எடுத்து அது பின்னப்பட்டு அதுக்கு இருந்த வசனம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அந்த மாதிரி குடும்ப படமோ இல்லை வேறு எந்த ஜேர்னரோ அது நேர்த்தியாக பண்ணப்பட்டால் அது போய் மக்களை தொற்றும் சார். இப்போ தொடரும்னு ஒரு படம் பார்க்கலாம், அது ஒரு செம்ம படம் சார். எக்ஸ்ட்ரா சூப்பராக வெரி வெல் நெட்டட் ஸ்க்ரீன் பிளே. சூப்பராக. இப்போ எனக்கு ஜீவா சார் பண்ணிச்சு பிளாக் படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அது நல்ல ரொம்ப. ஸோ அப்போ இப்போ நம்ம அதுக்கு மேலே ஜேர்னர் இல்லை, அப்போ அப்படி ஒரு கணக்கு இல்லைன்னு சொல்லலாம். ஜென்ரலாக அப்படி ஒரு கணக்கு இல்லை. தலைவி கதையை கேட்டபோது உங்களை பெரிதும் கவர்ந்த அதனுடைய சென்டர் நாட்டு அது எவ்வளோ தான் அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கலாம், அந்த ஒன்றா இருக்கிற அந்த ஆண் பெண் உறவு இருக்குல்ல, அது வந்து அதை வச்சு எத்தனை கதை வேணால் பண்ணலாம். அது ஒரு முறையும் சொன்னாலும் அந்த கதை கேட்குறது. இப்போ இந்த மாதிரி நம்ம இந்த கதைலாம் கேட்டது இல்லையா, தெரியாததா, புதுசு ஒன்றும் இல்லையே. ஆனால் அது எத்தனை முறை கேட்டாலும் அது சுவாரஸ்யமாக சொல்லப்பட்டது. அவர் சொல்லும்போது அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்தது. அவர் பாண்டியா சார் எழுதுறதுல பெரிய கில்லாடி, பிரமாதமாக எழுதுவார் சார். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரமாதமாக எழுதுவார். நிறையா கதை எழுதி வச்சுருக்காரு. அவருக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிரமாதமான ரைட்டர் அவர். லொக்கேஷன்ஸ் பார்க்குறது ரொம்ப நல்லா சார். அவர் ஒரு இடமா அவர் வந்து அது உயிர் சேர்க்குறாருல. என்ன மாதிரி லொக்கேஷன்ஸ், காஸ்டியூம்ஸு, ஆக்டர்ஸு, டயலாக்ஸு, அப்புறம் அதுக்கு போடுற மியூசிக்கு, இப்படின்னு எல்லா, அப்புறம் அதுக்கு வர வேண்டிய போஸ்ட் டிசைன்ஸு, இப்படி தான் படம் ஷூட்டுக்கு முன்னாடியே நிறைய இளையராஜா சார் சாங் ஹம் பண்ணிட்டே இருப்பார் சார். அவருடைய படத்தோட பாடல் எப்போ கம்போஸ் ஆனதோ அதுலேருந்து அவர் சும்மா ஹம் பண்ணது அவர் படத்தோட பாடல் ஹம் பண்ணுறாரு. ஆமாம் நான் பல முறை பார்த்துட்டேன். நான் ரொம்ப ரசிப்பாப்பில். எமோஷ்னல் சீன் வந்து அவர் அந்த படத்தோட எமோஷன்ஸ் வந்து ஒழுங்காக உட்காரணும். நம்ம எடுத்தோம்ல சார், கிளைமேக்ஸ் எடுத்தோம்ல சார், எக்ஸ்ட்ரா அந்த சீன் முடிஞ்சோன்னே அவருக்கு அழ வந்துச்சு. திரும்பி அது நான் வந்து ஷூட்டிங்லேயே வந்து செம்ம சீனு. அது டைலாக் கூட இல்லை நித்யா மேனனுக்கு. ஆனாலும் நித்யா மேனன் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பேட்ச் ஒர்க் எடுத்தார். அதோட பேட்ச் ஒர்க் அதோட மேட்ச் பண்ணி திரும்பி எடிட் பண்ணி சீனை காமிச்சு அப்பயும் அவர் எமோஷனல் ஆனார். அவருக்கு வந்து அது ஒழுங்காக அது மேலே அவ்வளோ சின்சியராக வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள். தன்னோட ஒர்க் மேலே அது ரொம்ப ரசித்து எடுக்கக்கூடிய ஒரு ஆள். கொஞ்சம் பரபரன்னு இருப்பார், ஆனால் வந்து ரொம்ப ரசித்து எடுக்கக்கூடிய ஆள். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணு. அவரோட தொடர்ந்து வேலை செய்யணும்னு ஆசை இருக்குது. இந்த படத்தில் நீங்களும் நித்யா மேனனும் போட்டி போட்டு நடித்த சீன் அப்படின்றது எது? நித்யா ரொம்ப பிரமாதம் நடிச்சிருந்தாங்க சார். நான் போட்டியில் எதுவும் போடல சார். ஒரு சீனில் நம்ம கூட நடிக்க ஆக்டர் நல்லா நடித்தாங்கன்னா அது படத்துக்கு ரொம்ப நல்லது, சீனுக்கு ரொம்ப நல்லது. அதில் போட்டி போடணும்னு நினச்சா அதுக்கேற்ற மாதிரிலாம் ஐடியா வராது சார். அந்த சீன் வந்து 2 பேருக்குமான அந்த காட்சி வந்து 2 பேரும் அதை சரியாக பேலன்ஸ் பண்ணாலே அது ரொம்ப அழகாக வந்துடும் சார். அதனால் போட்டியெல்லாம் எனக்கு எப்பவுமே அந்த பழக்கம் இல்லை சார், சத்தியமாக இல்லவே இல்லை. நல்லா நடித்தாங்கன்னா நான் தான் போய் முதலே பாராட்டுவேன். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அது யாரோ இப்போ தீபாக்கெல்லாம் உடனே எத்தனை பேர் சொல்லியிருக்கேன், சம்மன் சார்ட்ட சொல்லியிருக்கேன், எனக்கு யோகி பாப்பிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு என் படங்களில் நடிக்கிற சக நடிகர்கள் வந்து பிரமாதம் நடித்தாங்கன்னா அதோட பெரிய சந்தோஷம் இல்லவே இல்லை. ஒரு திரைப்படத்தினுடைய வளர்ச்சியிலையும் வெற்றியிலையும் தயாரிப்பாளருடைய பங்கு எந்த அளவு நினைக்கிறேன்? ஒரு படத்தை ஒரு ஆக்டரோ ஒரு டைரக்டர் எவ்வளோ தூரம் ஓன் பண்ணுறாங்களோ அதுக்கு சமமான அளவு என் தயாரிப்பாளர் ஓன் பண்ணார்னா படம் மக்களை போய் சிறப்பாக சேருங்கிறது என்னோடய நம்பிக்கை. கண்டிப்பாக அவங்க இல்லாமல் படம் இல்லை, தயாரிப்பாளர் இல்லாமல் படம் கண்டிப்பாக சுத்தமாக கிடையாது. ஏன்னா இல்லாட்டி அதுவும் பேப்பரில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த கடையை ரசித்து அதுக்குண்டான இப்போ அது ஒரு பட்ஜெட்டை டிமாண்ட் பண்ணுதுன்னா அந்த பட்ஜெட்டை போட்டோன்னா இதில் பணம் எடுக்க முடியும் அப்படின்னு அவங்க நம்பர் தான் அந்த படம் தொடங்குறதுக்கான காரணமே. ஸோ தயாரிப்பாளர் அந்த ரசனை தான் அந்த படத்தை எடுக்க வைக்குது. ஆனால் எங்களுக்கு போல் அவங்களும் ரசித்து அந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துவோம்னா அது இன்னும் அந்த ப்ரொமோஷன்ஸோ இல்லை அது பின்னாடி இருக்கிற மற்ற தயாரிப்பாளருக்கான ஒன்றான வேலைகள்லாம் செய்யும்போது அது இன்னும் மக்கள்கிட்ட நல்லா போய் சேரணும்.
இப்போ இன்றைக்கி இந்த படத்தையே எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்கள்கிட்ட இந்த படத்தை கொண்டு போய் சேர்த்ததுன்னா இந்த படத்தினுடைய ட்ரெய்லர், அதுக்கு அதில் வந்து மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஆமாம் சார். நம்ம இப்போ நிறைய படம் வருது சார். எப்படிப்பட்ட படமாக இருக்க போதுன்னு இப்போ நம்ம ஒரு டைட்டில் அனௌன்ஸ் பண்ணும் போதோ இல்லை அந்த படத்தை பற்றின அனௌன்ஸ்மெண்ட்டோ அதை பற்றின நியூஸ் வரும்போது எல்லாருக்கும் எந்த படமாக இருந்தால் அதை பற்றின ஒரு கற்பனை நமக்கு இருக்கும். இது இப்படிப்பட்ட ரோட்டில் போஸ்டர்ஸ் பார்க்கும்போது இது இப்படிப்பட்ட படமாக இருக்குமோ அப்படின்னு நமக்கு ஒரு 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 இமேஜினேஷன் க்ரியேட் பண்ணும். அப்புறம் அதுக்கு ஒரு நாங்கள் மூலம் ஒரு டைட்டில் டீசர் மாதிரி ஒன்று விட்டு அப்போ அதுக்கு ஒரு ப்ரிப்பேர் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து ட்ரெய்லர் விட்டு ஓகே இதெல்லாம் வந்து இந்த மாதிரி எனர்ஜியில் இருக்குமோ அப்படின்போது அந்த மாதிரி எனர்ஜி தான் அப்படின்னு ஒன்று சொல்கிறோம். எங்கள் படமும் அந்த ட்ரெய்லருக்கு எனர்ஜியை மேட்ச் பண்ணிருச்சுன்னா ஃபைன். பட் ஆனால் அதான் முக்கியம். ட்ரெய்லர் வந்து ரொம்ப முக்கியம். மகாராஜாவுக்குமே ட்ரெய்லர் பெரிய வேலை செஞ்சு. தலைவன் தலைவி படத்தினுடைய பாடல் வெளியீட்டு விழாவில் நீங்களும் நித்யா மேனும் அருமையாக டான்ஸ் எல்லாம் ஆடிருந்தீங்க. நான் விஜய் சேதுபதி நல்லா நித்யா ஆடினாங்க, அவர் என்ன ஆட வச்சிட்டாரு. நான் வந்து ரொம்ப கூச்சப்பட்டேன். நான் நான் ஆடினதை பார்த்தால உங்களுக்கு தெரியல சார். நீங்கள் சொல்லி கொடுத்தா ஆடுவேன் சார். அவ்வளோ சார் சொல்லி கொடுத்தா நானும் ஆடுறேன்னா எங்கேயோ ஆடிப்பேன் சார். வீட்டிலலாம் ஆடுவேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மற்றபடி பப்ளிக்லலாம் எனக்கு திடீர்னு அப்படி வராது. எனக்கா ஒரு நாள் கூச்சமாலாம் ஆடுவேன் நான் வாட்டுக்கா. இப்போ நான் அவரோட பெங்களூர் போயிருந்தபோது மாஸ்டர் ஷெஃப் பண்ணும்போது அன்றைக்கி எல்லோரும் வந்தாங்க, மோள வாசிக்கிற எல்லோரும் வந்தாங்க. திடீர்னு மைண்டில் ஆடணும்னு தோணுச்சு. அந்த 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 வீடியோ வைரலாக போச்சு. சும்மா ஆடணும்னு தோணுச்சு. அது ஆக்சுவலாக இதுவே ப்ரோக்ராமில் ஆடுறதில்லை சார், எனக்கு ஆடணும்னு தோணுச்சு சார். நான் விட சும்மா ஆடினேன், அது யாரோ எடுத்து போட்டு விட்டாங்க. அந்த மாதிரி தோணால் நானே ஆடிப்பேன். என்னை யாராவது ஆட சொன்னால் தான் எனக்கு வராது. எனக்கா ஒரு ஃப்ளோ இருக்கும். மக்கள் கலங்கதப்போ பாட்டுக்கல சார், தினேஷ் மாஸ்டர் தான் கொரியோகிராஃபர். ஆனால் மாஸ்டர் நிறைய இடத்துல என்னை ஆட விட்டார். ஏன்னா அதுக்கு முன்னால் என்ன பண்ணிட்டோம்னா நான் சீன்ஸ் எல்லாம் சும்மா அந்த பாட்டை போட்டு நாங்களாம் சும்மா ஆடி ஒரு ஷூட் பண்ணிட்டோம். சும்மா ஷூட் பண்ணோம். இப்போ அடுத்த நாள் படத்தில் பார்க்குறது மாஸ்டர் பண்ணதான், தினேஷ் மாஸ்டர் பண்ணதான். ஆனால் என்னை ஆட விட்டார், ஆடுங்கன்னு சொல்லிட்டு. அங்கங்கே 1 2 3 மட்டும் சரி பண்ணப்பில் மற்றபடி என்ன ஆட விட்டார். அந்த சாங் வந்து சார் காலையில் வந்து சார் ஷூட்டிங் வந்து ஒரு சீன் எடுத்துகிட்டு 10 மணிக்கு சாங் எடுக்க ஆரம்பித்து 5 மணிக்கு முடிச்சிருச்சு சார். அவர் மதுரைக்கு போய் தேனியில் ஷூட் பண்ணேன் சார். மதுரைக்கு போய் 7 8 மணி ஃப்ளைட்டில் திரும்பி சென்னை வந்துட்டேன் சார். அவர் விஜய் சேதுபதி இயல்பாக பழகிற ஒரு நடிகர். இந்த பழக்கம் எப்படி அமைஞ்சது? நான் இப்படி தான் சார் இருக்கேன் ரொம்ப வருஷமாக. இப்போ நான் எப்படி சில பேர் நான் அப்படி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. மேபி நான் என்னை நம்புறது கம்மியாக இருக்கலாம். மேபி என்ன காரணம் எனக்கு தெரியல. மேபி நான் இப்படி தான் இருக்கேன். நான் அதுக்கு சில காரணம்லாம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது எது பப்ளிக்காக சொல்லணும்னு தோணுதுல நம்பிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு நிறைய காரணம் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஊருக்கு எதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டேன், அதனால் வேணும். அது இயல்பானதில்லை, அது என்னுடைய இயல்பு. திஸ் இஸ் மீ, அவ்வளோதான். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி சார். உங்களுடைய அனுபவத்தெல்லாம் நம்ம ரசிகர்களோட பகிர்ந்து ரொம்ப நேரம் உங்கள்கிட்ட பேசுறது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நன்றி. சிறப்பு சார். தேங்க்யூ சார். வெல்கம். உங்களோட இன்டர்வியூ ஜனா சாரோட அந்த இன்டர்வியூ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அது எக்ஸ்ட்ரா. அப்புறம் ஜென்ரலாக நீங்கள் எடுக்கிற இன்டர்வியூ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தர் உட்கார வச்சு நீங்கள் ரொம்ப பாண்டியா சார்னு சொல்லிட்டு இருந்தார். நீங்கள் அவர் வாட்டுக்கு உங்களை பேச வச்சிருவார். நீங்கள் அதை ரொம்ப அழகாக கொண்டு போகிறீங்க. அதனால் உங்களோட இன்டர்வியூஸு நீங்கள் பேசுகிற விதம் அதில் ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போகிறீங்க. இட் இஸ் வெரி நைஸ். ரொம்ப நல்லாயிருக்கு. மிக்க நன்றி சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.